பெரியவர்களே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் எல்லாம் பார்த்தா கடைகளில் பார்த்தா பெருங்கூட்டமாக இருக்கு. வீட்டில் என்ன உட்காந்துருப்பானே. சரி, சினிமாவுக்கு போனாலும் ஒரு 2000-3000 ரூபா ஆகுது இப்பெல்லாம். எதையும் நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து கொண்டு போக முடியாது, அங்கே தான் வாங்கி சாப்பிடணும். அங்கே வாங்கி சாப்பிட்றதுன்றது அளவும் குறைச்சலாக இருக்கும், ருசியும் குறைச்சலாக இருக்கும், காசு கணக்காக இருக்கும். அதாவது தியேட்டர் கூட நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. தியேட்டருக்குள்ள நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. கொஞ்சம் மீறினா அப்படின்னா அங்கே ஒரு காவல்துறை இருக்கு, அது தூக்கிட்டு போயிடுவான். ஆமாம், பையக்கெடு பைய பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. இது எதுக்குடா போய் அங்கங்கே போவோம் அப்படின்ட்டு இந்த புத்தக திருவிழாவில் வந்தோம், பார்த்தோம், ஏதாவது புத்தகங்களை வாங்கினோம். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு பாரதிதாசன் பாடுவார். அறிவை விரிவு செய்யணும். அந்த விரிவு செய்வதற்காக, ஏன்னா கிணத்து தவளையாக நம்ம இருந்துடக்கூடாது. அந்த காலத்தில் திருநாவுக்கரசர் ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு குளத்து தவிர கிணத்து தவளை, நான் இது குளத்து தவளைக்கிட்ட வந்துட்டேன். கிணத்து தவளை குளத்து தவளைக்கிட்ட வந்துருச்சான். குளத்து தவளை சொல்லிச்சான், இது ரொம்ப பெருசுப்பா, இந்த கிணறு ரொம்ப பெருசு, இது குளம் ரொம்ப பெருசு, நீ மாட்டிக்கிட்டேன்னு. என்ன பெருசு, என்ன பெருசு அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ளே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாங்குமா. இதை விட பெருசா என்னமா, அது பெருசுப்பா அப்படிச்சான். எவ்வளோ பெருசு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே தப்பிச்சான், இதை விட பெருசாக இருக்குமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன இருக்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நாம் அறிந்தது அவ்வளவுதான், அறியாதது நிறைய இருக்கு. அந்த அறியாத உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நூலகங்கள் இருக்கு பாருங்க, இங்கே நூல் விற்பனை நிலையங்கள், அங்கே வந்தால் யார் யாரோ நிற்கிறாங்க. திருவள்ளுவரோட நம்ம திருவள்ளுவரை பார்த்துருக்க மாட்டோமே, ரொம்ப படங்களில் போடுறாங்க, தாடி கட்டிலாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, இவராக தான் இருக்குமோ அப்படின்னு. அது சும்மா அவர் யாரும் பார்த்ததில்லை, அவர் பேரும் அதுதானான்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அவர் எங்கே பிறந்தார் என்ன வரான்னு சண்டை கிடக்குது. தமிழ்நாடு மதுரையில் பிறந்தாருன்னு ஒரு சண்டை, ஒரு கோஷ்டி, சென்னையில் தான் பிறந்திருந்தார்னு ஒரு கோஷ்டி, இப்போ ரொம்ப சான்றுபூர்வமாக நாகர்கோவில் பகுதியில் பிறந்திருக்கிறாருன்னு ரொம்ப சான்றாக சொல்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் காட்டுறாங்க, திருக்குறளில் இருந்தே காட்டுறாங்க. ஆக இப்படி இன்னும் முடிவுக்கு வர முடியும் நம்ம. ஆக ஒருத்தர் இருந்திருக்கிறார் திருவள்ளுவர்னு, அவருக்கு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை குட்டி இருந்துச்சா, கல்யாணம் ஆகாமல் அந்த காமத்து பால் பாடி இருக்க முடியாது. அது மாதிரி பாடி இருக்கிற அந்த சுவையை பார்க்கிற போதே நமக்கு அத்தனை பெருமையாக இருக்கு. அப்பா என்னமா சுவைச்சிருக்கான்னா வாழ்க்கையை, நம்ம பாட்டம் இல்லை, நம்ம பாட்டேன் வாழ்க்கையை எப்படி சுவைச்சிருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அந்த பாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. நான் பாட்டை கூட வாழ்ந்த பாட்டி இருக்காளே, ரொம்ப கொடுத்து வச்சவா. அப்படி பிள்ளைகளை பெற்றிருப்பாரா, இருந்திருக்கும், அதுக்கும் பாட்டு இருக்கு, பிள்ளை இருந்திருக்க கூடும். அவரை நம்ம ஊர்க்காரன் மதிச்சிருப்பானா, எப்படி மதிப்பான்? அதனால் அவர் திட்டு செவியின் சுவையுணரா வாயுணர்வு மக்கள் அவையினும் வாடினும் என். அடே, நான் நல்லதாண்டா சொல்கிறேன், 4 வார்த்தையை கேட்டு பிழைக்கணும்னு செய்யாமல்
அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கானே, அவன்லாம் இருந்தான் என்ன செத்தான் என்னடா அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படின்னா அவர் பேச்சையும் யாரு நம்ம பேச்சை கேட்குறானா? நமக்கு வயசாகிடுச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறார் தாத்தா, அவருக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு சொல்லுவார், அவர் சொல்லி நம்ம கேட்கணுமாக்கும் சொல்கிறாங்கல்ல. அப்படி தான் அவரையும் நினச்சிருப்பாங்க. அப்படி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? இந்த புத்தகத்தில் தான் பார்க்க முடியும். அவர் உலாவுறாரு. திருவள்ளுவர் மட்டும் உலாவுறாரு. சாக்ரட்டிஸ் இருக்காரு, அவன் பெரிய ஞானி, அவனுடைய காலமே வித்தியாசமான காலம். இந்த பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, விவேகானந்தன் இருக்கிறார். இந்த சாதாரண ஆட்கள் அவங்கள உலகத்தை கலக்கியவர்கள். இதுகளெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நாமளும் படிக்கணும், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு படிங்கடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இவ்வளோ பேர் இந்த நாளில் வந்திருக்கிறீங்க அப்படின்றதும் அங்கங்கே நின்று, அதுவும் பாருங்கள் கையை கட்டி கேட்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நிற்கிற கோலத்தை பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இப்படி ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு இந்த அறிவு திருவிழா, இது வந்து புத்தக திருவிழா மட்டுமல்ல, அறிவு திருவிழா. அறிவு திருவிழாவை ஊரெங்கும் நடத்துவதற்கு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நடத்துகின்ற அரசாங்கத்தை வாழ்த்தி முதல்ல அது செஞ்சுக்கிடணும்ல, வாழ்த்தி இது இன்னும் தொடரணும் என்று வேண்டிக் கொண்டு இப்போ நமக்கு இந்த தலைப்புக்குள்ள வர்றோம். அதாவது இன்றைய சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை யார் கையில்? சிலர் சொல்கிறாங்க, என்னங்க இது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் இப்படி யார் கையில் இருக்க முடியும்? நம்ம கையில் தான் இருக்கோம், நம்ம கையில் தான். அப்படி ஒரு சிலர் இல்லைங்க அப்படி தெரியல, அது பிறர் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஐயா அவங்க ஏற்கனவே ஒரு கலக்கி விட்டுருக்காங்க. எனக்கு இதை பற்றி உடனே ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. எங்கள் ஆசிரியர் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன், இந்த ஏசி ஹை ஸ்கூல்னு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நான் வந்து, இதுதான் என்னுடைய தவச்சாலை. இங்கே 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும், 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம், 11ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், தமிழ் ஆசிரியர். அந்த தமிழாசிரியருக்கு அல்வா அப்படின்னா அல்வா அப்படின்னும், பள்ளம் அப்படின்னா பள்ளம் அப்படின்னும், பழம் அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்லணும். இந்த லகர அழகர பேதங்களை ஒழுங்காக சொல்லணும். சொல்லலைன்னா அவர் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. அதனால கும்பிடுறேன் அந்த ஆசிரியரை, அவரை வணங்குறேன் நான். ஏன்னா நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னை அடிக்கிறார் பாருங்க. அடித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அவர் ஆட்களை இப்படி பிடிச்சாருன்னா குடும்பம் இப்படி பிடிப்பார், தலையை பிடிச்சிட்டு கிள்ளுறதும் அடிக்கிறதும். அதாவது விஷக்காய்ச்சல் ஏறும் பாருங்க, அது மாதிரி ஏறும் இந்த பயலுக்கு. அப்போ இவன் என்ன, அவர் அங்கேருந்து வர்றாரு அப்படின்னு உடனே ஒரு பெஞ்சை விட்டு இன்னொரு பெஞ்சுக்கு தப்பிடுவாங்க. அடி தாங்க முடியாது. அதனால என்ன செய்வார் இவர் இப்படி நின்று பார்த்துட்டு, உடனே அன்னைக்கு நான் விட போறதில்லை, உன் குடுமி என் கையில். அவர் சொல்றது, ஓம் குடிமி நீ எங்க ஓடு, எங்க போனாலும் சரி, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன், சொல்லு
பழம் அப்படின்னாரு. அவர் பழம். அந்த மாதிரி அவர் அடிப்பார் பாருங்க. அப்போ அவர் அடிக்கடி சொல்றது எனக்கு ஞாபகம் வருது, ஓம் குடுமி ஏன் கையிலேனார். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு தவறாக ஒரு ஆள் வந்து நுழைஞ்சிருவான். அது நம்ம கவுண்டர் பண்ணி தான் நுழைச்சிட்டு வீட்டுக்காரர் வந்துடுறார் நேரம். உடனே இவர் என்ன செய்வார்னா பரனில் போய் உட்காந்துக்கிடுவார். அப்போ அந்த வீட்டுக்காரம்மா இவரை எப்படியாவது போக வைக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, அதை செய்யணும் இதை செய்யணுன்றீங்க, இந்த கடங்காரன் வந்துட்டான், அரிசிக்காரர் வந்துட்டார், அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்றது அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், என்னடா செய்கிறது, எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவாண்டா அப்படின்னா. இது திருப்பி திருப்பி சொல்லுவார், எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவாண்டான்னு. அப்படின்னா சில ஆட்களையும் சொல்கிறது, இந்த வட்டிக்கு வாங்குற ஆள், வட்டிக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் அவன் பணத்துக்கு ரொம்ப பவனமாக இருப்பான். அவன் சொல்லுவான், நம்மளால் என்னங்க ஆக போகுது, எல்லாம் அவன் கையில் இருக்குது, எல்லாம் அவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அப்போ எல்லாமே இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு புறம். ஆனால் என் பணம் என் கையில் இருக்குது, கொடுக்க முடியுமா, யார் கையில் கொடுக்க முடியுமா, பணத்தை கொடுப்போமா. அதனால் நமக்கு ஒரு குழப்பம் வந்துடுது, சின்னடா செய்கிறது. அது இதில் என்ன செஞ்சுருக்காரு, தலைப்பை கொடுத்தது யாருன்றீங்க, இவர் தான், ராஜா தான். அது இன்றைய சூழ்நிலையிலையா, இப்போ நேற்று சூழ்நிலை கூட வேற, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ நம்ம அங்கிட்டு போகலாம் வேண்டாம், சுருக்கம் வைக்கணும்ல, ஏன்னா 8:30க்குள்ளே முடிச்சாகணும். வாழ்க்கை அப்படின்னா அதை ஒரு பங்கு போட்டு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையும் சரி என்னுடைய வாழ்க்கையும் சரி, அது நம்ம ஆற்று அழகர் மலையிலேருந்து திரும்பி நம்ம ஆற்றுல வந்து இறங்குவார் பாருங்க. அப்போ ஒவ்வொரு திருக்கண்ணா நின்று போவார், பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே 6 மண்டகப்படி இருக்குது. 6 மண்டகப்படி அல்லது திருக்கண். என்ன அது மண்டகப்படி அப்படின்னா, 1 முதல் 5 வயசு வரைக்கும் சின்ன குழந்தைங்க. அப்போ யார் கையில் இருக்கோம் நம்ம? ஆமாம், அப்போ அம்மா கையில் தான் இருக்கோம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அவள் நினச்சிருந்தானா நம்மளை கதையை முடிக்கனாலும் முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா. சில சமயங்கள் இப்போ நடக்குதாம்ல அந்த மாதிரி. அவள் நினச்சிருந்தானா, அம்மா நினச்சிருந்தானாக்கும் நம்ம கதையை முடிச்சிருந்துருப்பான். அந்த மாதிரி ஒரு 5 வயசு வரைக்கும். 6 வயசுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம். 6 வயசு. அப்படி 6 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 6 வயசுலேருந்து ஒரு 12th வரைக்கும் 12 வருஷம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு நம்ம டிகிரி வாங்குறது அப்படின்னா ஒரு 5 வருஷம். 12, 5, 17 வருஷம். அப்போ இங்கே ஒரு 5, அங்கிட்டு ஒரு 17, 22 வயசு வரைக்கும் நம்ம யார் கையில் இருக்கோம்? படிக்கிற காலம் பூரா வாத்தியார் கையில் இருக்கோம். அப்புறம் சொன்னல, ஓ குடுமி என் கையில் சொன்னார்ல எங்கள் வாத்தியார். அப்படியே இன்னொருத்தர் இருந்தார், ஹோரஸ் டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே தான் கணக்கு வாத்தியார். அவர் கொட்டுனார்னா அந்த பசுமலையிலேருந்து வருவார். சார் அவ்வளோ கணக்கு சொல்லிக் கொடுக்க அந்த ஆள்கிட்ட கருத்துக்களை கொடுத்து வச்சுருக்கணும். அவர்கிட்ட ஆசிரியர்கள்னா அப்படி தெய்வங்கள். இவ்வளவுக்கு அன்றைக்கெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். சம்பளம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு, ரொம்ப குறைச்ச சம்பளம். 10 ரூபாய்க்கு கீழே, 10 ரூபாய்க்கு கீழே அன்றைக்கி சம்பளம். ஆனால் அவங்க படிப்புக்கு என்ன பாடுபட்டுருக்காங்கன்றீங்க நம்ம படிக்கிறதுக்கு.
அவர் கொட்டுனார், இப்படி தான் வச்சுக்கிடுவார். இப்படி வச்சுக்கிட்டு கொட்டினார்னாக்கும் அப்படி. அந்த மாதிரி படிக்கிற காலம் முழுக்க நம்ம யாரோ ஒருத்தர் கையில் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை சுழிக்கிறார். அவர் திருத்துற பேப்பரில் தான் நம்ம கதை இருக்கு. நம்ம எழுதுனது ஒரு பக்கம் இருக்கு, அவர் திருத்துறது ஒன்று இருக்கு. நம்ம போய் மாத்தியாருக்கு குறைச்சி மார்க் போட்டால் சொல்லுவாங்க, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே திருப்பி இருப்பாங்களா. அதுக்குள்ள இன்னொருத்தன் சொல்லுவான், 5 கிலோ நேரமாக இருந்திருக்கோம், நம்ம பேப்பர் சிக்கியிருக்கு, குழைச்சி நாமத்தை போட்டாண்டா அப்படின்வான். அந்த மாதிரி இன்னொரு கையில் இருக்கிறோம். அந்த 22 வயசு வரைக்கும். 22 வயசுக்கு பிறகு ஒரு 3-4 வருஷம், ஒரு இன்னும் வச்சுக்கணுமோ ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கோமே, 27 வயசு வரைக்கும் பணியில் இருக்கோம், வேலைக்கு போயிடுறோம். அந்த வேலைக்கு போயிருக்கும்போது நம்ம யார் கையில் இருக்கோம்னா மேலதிகாரிகளுடைய கையில் இருக்கோம். மேலதிகாரிகள் பார்த்தா நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அவன் சுழிச்சுட்டானா போச்சு. அதிகாரிகள் இப்போ இவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இல்லை, அவங்க சுழிச்சுட்டாங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இல்லை, இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் கான்ட்ராக்டு, கேரக்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேரக்டரில் ஹெட்மாஸ்டர் தான் எழுதுவார் வாத்தியாரை கேட்டு. அவர் என்ன எழுதுகிறாரோ அதுதான். அப்போ படிக்கிற காலம் முழுக்க நம்ம இன்னொருத்தர் கையில் இருக்கோம். சரி, அதுக்கு ஒரு பாடு நம்ம படித்து வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போன பாடு இன்னொருத்தர் கைக்கு வந்துடுறோம். அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதை வச்சுக்கிட்டு. அதுக்கு பிறகு சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, இல்லத்தில் தான் நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இருக்குது. கல்யாணம் ஆகிருச்சுன்னா எப்படின்றீங்க? அந்த அம்மாவை கேட்காம ஏதாவது சொல்ல முடியுமா? யார் சீரடிக்கிறது? இவ ஒரு வார்த்தை அவளை கேட்டுக்கிறது நியாயம் கூட தானே. நம்முடைய பாதி உடம்புல பாதி, நம்மள பாதியில் அவளுக்கு முழு உரிமை இருக்குல்ல. வயதில் சின்னவளாக இருக்கலாம், அறிவில் ஒன்றும் சளைச்சவா இல்லை. அதனால் நம்மகிட்ட அவட்ட ஒரு வார்த்தை, என்னப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா, செய்யுங்க. என்னைய கேட்குறீங்க, நல்லா என்னையே காட்ட மாதிரி தான். உங்கள் அக்காவுக்கு செய்யும்போது என்னையா காட்ட அப்படி ஒரு சொருகுவா. அதையும் வாங்கிக்கிட்டு தான் அப்புறமேலு நைஸா என்ன செய்யணும் சொல்லு கேட்குறோம்ல. அப்போ நாமும் அவளும் நாமும் அது கடைசி காலம் வரைக்கும் அது இருக்குது. அப்போது இப்போ எத்தனாவது பயணம்? இது 4வது பயணம், 4வது திருக்கண்ணு. இது 5வது திருக்கண்ணு பிள்ளை பெற்றுறோம், தகப்பன் ஆயாச்சு. இப்போ தந்தை ஸ்தானத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்குறது, அதுக்கு போகிறது, அங்கே இங்கே போகிறது. அவன் போய் என்னாச்சுப்பா சொல்கிறீங்க, நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுவான், அதையும் கேட்டுக்கிறது. அப்படி ஒரு கட்டம். 5வது கட்டம். 6வது திருக்கண் மண்டகப்படி அப்படின்னா தாத்தா ஆகிட்டோம். அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தனும் ஒன்று முடிச்ச கேட்க மாட்டான். அதுக்கு முன்னாடி அப்பா கேட்க போகிறதில்ல, மருமக கேட்க போகிறதில்ல. இப்போ 6வது கட்டத்துக்கு வந்த பிற்பாடு ஒருவரும் கேட்க மாட்டான். அதனால தான் பெரியவர் என்ன செஞ்சானா, தொல்காப்பியத்தில் அடே காதல் முதிர்ந்த காலம், அது காமம் சார்ந்த கடைக்கோட்காலம் என்னுவான். அது காதல் முதிர்ந்த கடைசி காலம். நீ பேசாமல் உன் பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக பேசாமல் உன் கடவுள் என்ன நம்புறியோ நம்புனா கடவுளை கும்பிடு, நம்பலையா பேசாமல் இது என் தலையெழுத்து அப்படின்னு பேச நிம்மதியாக இருக்கு அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. அது 6வது திருக்கண்ணு. இப்போ இந்த 6 திருக்கண்ணுக்குள்ளே மண்டபப்படிக்குள்ளே நம்ம நுழைஞ்சி, அப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது இருக்காங்க. 60 வயசு ஆயிடுச்சுனாலே, 60 வந்துட்டாலே சொல்லிடுறான், அவர் 60ங்க, அவ்வளோதாங்க.
வேலை பார்க்குற இடத்துலேருந்து விரட்டி விட்டுட்டான் முதல்ல பாப்பிடு நீ எப்படின்னா நம்ம சொல்கிறோம், நான் என்ன ஹேலன் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், நான் இன்னும் எதில் குறைஞ்சி போயிட்டேன், என்னை வெளியே அனுப்புகிறீங்க. அது அமெரிக்காவுக்குள்ள என்ன பிறக்கணும். அமெரிக்காவில் அவன் அப்படி வச்சுருக்கிறான், எவ்வளோ நாளைக்கும் வேலை பாரு, முடிஞ்ச உட்பாடு ஒரு நாள் முடியலன்னா நின்று கட்டுறான். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்படா 60 ஆகும்னு அடுத்த சீட்டுக்காரன் காத்திருப்பான். நமக்கு பின்னாடி இருக்கிற சீட்டு இருக்கானே அவன் நம்ம சீட்டில் உட்கார்றதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு எழுதியே போடுவான். அவருக்கு வயது போன வருஷமே ஆகிவிட்டது, இன்னும் ஏமாற்றி கொண்டே அலைகிறார் அப்படின்பான். பெரிய தலைவலி அது. அதனால் 60 வயசு ஆன உடனே கிளம்பி ஆகணும். அப்போ இவ்வளோதான் நம்முடைய நடமாட்டங்கள்லாம். அதனால் இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையில் யார் கையில் இருக்கு? இந்த பக்கத்தில் நம்ம கையில் தான் இருக்குன்னு ரெண்டு பேர். அவர் டாக்டர் அன்புநாதன் பேர் என்னுடைய மாணாக்கர் தான். என் வாழ்க்கை அநேக நேரங்களில் அவர் கையில் தான் இருக்குது. அடிக்கடி போய் கையை காட்டி அவர் பல்ஸை பார்த்து சொல்லிடுவார். அப்படியே எல்லாம் ஒரு பார்த்துட்டு கவலை இல்லை, பார்த்துங்க, நிதானமாக சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவார். நல்ல மருத்துவர், ஹோமியோபதி. அவர் பக்கத்தில் இருக்காங்க, அவர் ராஜ்குமார், அவர் ஆசிரியர், ராஜபாளையத்தில் இருக்கார், நல்லா பேசுவார் அவர். இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஆரியா போய்கிட்டு உன் பாக்கெட்டில் இருக்க பணம் உன் பாக்கெட்டில் தானே இருக்கான், யார் கையிலையும் கொடுத்துருவீங்களோ வாசம் தானேங்க. நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்குது, நம்ம பணம் நம்ம கையிலேயாங்க இருக்குது. எப்பா உன் கையிலே இருக்கும், எடுத்துக்க அப்படி சொல்லிடுமா? இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்றாங்க. இந்த பக்கத்தில் நம்ம முனைவர் ரேவதி அம்மா, அவங்க இங்கே செந்தமிழ் கல்லூரியில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் வகுப்பு விட்டு வெளியேறது என் பையங்க கையில் இருக்குன்றாங்க. என்னமோ சொல்கிறீங்க, வகுப்புக்குள்ளே போகிறது வரைக்கும் தாங்க நான், வகுப்பை முடித்து வெளியே வர்றது இருக்கே அவன் போடுற பிச்சை, போ இன்னைக்கு பிழைச்சி போ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனால் பிறர் கையில் தாங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் ராஜா, அவர் தெளிவாக சொல்கிறார், ஆமாங்க பிறர் கை தான். சும்மா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறான்லாம் கல்யாணத்தை கட்டினான், சந்தோஷமாக இருக்கிறான் தான் கட்டினான், நித்தம் பிடுங்குது. மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு தான் பிள்ளைய பெற்றான். அவனா எப்போ இடம் காலியாகும்னு இருக்கான், கிழவை எப்போ போவேன், திண்ணை எப்போ வெளிதாகும் நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் பார்க்குற போது அப்படி தான் இருக்குது. நம்ம வாங்குறான், நம்மளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லபடியாக இருங்கன்றான். நம்ம இப்போ கையில் காசு இல்லைடா, இப்போ கொடுக்க முடியலடா அப்படின்னா, நீ எல்லாம் ஏன் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்றான். அதுக்கு நமக்கு அறிவுரை சொல்கிறான். அதனால் அவரும் சொல்கிறாரு பிறர் கையில் தாங்கன்றார். ஆக ஒரு நல்ல களம் வந்துருச்சு, இனி நம்ம போய் நீட்டிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதனால் நம்முடைய இன்றைய சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நம் கையில் தான் என்று சொல்ல வருகிறார் டாக்டர் முத்துரையா அன்புநாதர் அவர்கள். வாங்க. இல்லையா ஐயா அவர்களிடம் ஒரு மாணவனாக பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்ற நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை என்னுடைய ஆசானும் இந்த பட்டிமன்றங்களின் தமிழ்நாட்டில், அதாவது தமிழிலே பட்டிமன்றத்தினுடைய பிதாமகன் என்றுதான் அவரை சொல்வேன். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கின்றார், அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மதுரை மாநகராட்சியினுடைய அல்லது மதுரை நகரினுடைய
காவல்துறை ஆணையாளராக வந்து ஒரு குழப்பி விட்டு தலைமை உரை ஆற்றி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆணையாளர் அவர்கள். அவரோடு வந்திருக்கக்கூடிய துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற தமிழ்நாடு அரசாங்கம், மதுரை மாவட்ட நிர்வாகம், பப்பாசி போன்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அந்த பக்கத்தில் 2 பேச்சாளர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க ஜெயிக்க போறதே அவங்க கையில் இல்லை, எங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க அணி ஜெயிக்கணும்னா நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்க உளரணும். உட்காந்துருக்காங்க அவங்க. ராஜா அண்ணன், அப்புறம் ரேவதி மேடம், எனக்கு உறுதுணையாக இருக்கிற ராஜசேகர், ராஜ்குமார் சார், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மதுரை வாழ் ரசிகர்கள், கல்விக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்ற மதுரை வாழ் மக்களையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கிக் கொள்கின்றேன். ஐயா, வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்த ஒரு பெரிய தொழில் அதிபர், பெரிய வெற்றியாளர், அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் எடுத்த முடிவுகள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட கேட்ட பொழுது பல உளவியலாளர்கள், பல பேராசிரியர்கள் சொன்ன பதில், நம் சொந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற ஞானத்தினால் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொந்த அனுபவம்னா அது செயல் அனுபவமாக இருக்கலாம், கற்று தெளிந்து அதனால் பெற்ற அனுபவமாக இருக்கலாம். அதை பெற்று அதன் மூலம் எனக்கு கிடைத்த ஞானம், அதன் மூலம் நான் எடுக்கும் முடிவுகள், இதுதான் வாழ்க்கையில வெற்றியை தீர்மானிக்கிறது. இதைத்தான் பாரதியும் சொல்றான், நன்றி தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கென்ன வேண்டும் அப்படிங்கிறான். இதுதான் செய்யக்கூடியது, செய்யக்கூடாது என்பதை நீ தெரிந்து அந்த ஞானம் உனக்கு வந்து விட்டாலே போறண்டா, அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப வாழ்க்கையின் வெற்றி நாம் நம்மை புரிந்து கொண்டு, நமது திறமைகளை தெரிந்து கொண்டு, அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அந்த எடுக்கின்ற முடிவுகள், அதுதான் வாழ்க்கையை முடிவு பண்ணுது. இதில் அடுத்தவங்களை போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் சரியில்லை. ஐயா பல திருக்கண்களை சொன்னார், வாழ்க்கையில் 6 திருக்கண்கள் வருகிறது அப்படின்னு சொன்னார். கரெக்ட், உண்மைதான். இது எல்லா மிருகங்களிலும் உயிரினங்களிலும் நாம் பார்க்கலாம். கோழி குஞ்சு பொரிக்குது, எல்லா குஞ்சுகளையும் பெட்டைக்குள்ளே வைத்து அதை அப்படியே அரவணைத்து பாதுகாத்து கூட்டிக் கொண்டே ஓடுது அங்கே இங்கேயும். அதுக்கு இறை தேட சொல்லித் தருகின்றது. எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் போச்சுன்னா கொத்தி விரட்டி விட்டுரும். அதே போல்தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் நான் வாழ வேண்டும், எல்லாமே நம் கையில் தான் இருக்கின்றது என்ற உணர்வு வேண்டும். இதுதான் என்ன சொல்றாங்க, ஒருத்தன் வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான்னா அவனுக்கு சாப்பாடை கொடுக்காத, மீனை கொடுக்காத, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அவன் தன்னம்பிக்கையை வளர்த்து விடு. அந்த தன்னம்பிக்கை எல்லா முடிவுகளுக்கும் நான் எடுக்க முடியும் என்ற தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் வெல்வான் அப்படின்னு சொல்லுது. நான் மகாபாரதத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் 2 முக்கியமான நபர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் தம்பி தான் 2 பேரும். ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் அர்ஜுனன். 2 பேரும் மிகச்சிறந்த வில்லாளிகள். அர்ஜுனன் கிருஷ்ணனை சார்ந்து இருக்கின்றான்.
எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்றே இருக்கின்றான். மாற்றேன்றான். ஏய், நீ தாண்டா செய்யணும் அப்படின்றான் கிருஷ்ணன். அவனுக்கு உபதேசம் சொல்றான். எல்லாமே கிருஷ்ணனை சார்ந்த வாழ்க்கை அர்ஜுனனுடைய வாழ்க்கை. பிறந்ததிலிருந்தே தூக்கி போடப்பட்டு விட்டான் கர்ணன். அவன் யார் என்று அவனுக்கே தெரியாமல் வளர்கின்றான். எல்லா முடிவுகளையும் அவனே எடுக்கின்றான். கிருஷ்ணனை தேடி ஓடுகின்றான் அர்ஜுனன். அவனுக்கு சாரதி தேவை, பார்த்தனுக்கு சாரதி தேவை. ஆனால் கர்ணனை தேடி கடவுளே வருகின்றார். சொந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடிய கர்ணனை தேடி கிருஷ்ணனே வந்து யாசகம் கேட்கின்றான் கடைசியில். இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்ள, மகாபாரதத்திலிருந்து பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம், கடவுளை தேடி ஓடலாம், ஆனால் நல்ல காரியங்களை நாமே செய்யும் பொழுது கடவுள் நம்மை தேடி வருவார் என்று. இந்த மாதிரி அனுமன் ஒரு கேரக்டர் ராமாயணத்தில் இருக்கு. அனுமன் இல்லாட்டினா ராமாயணம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பல முக்கியமான வேலைகளை அனுமன் தான் செஞ்சிருக்கான். சீதை எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. இவன் தான் போய் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்றான். பார்த்துட்டு சொல்றான். அதை கூட கொஞ்சம் மாற்றி சொல்லாம கண்டேன் சீதைன்னு சொல்றான். அதில் அர்த்தம் நிறைய இருக்குது. பின்னால லட்சுமணன் கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அப்படி மலையவே தூக்கிட்டு வர்றான். அதில் இருக்கக்கூடிய அவனை பிழைக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த அனுமன் அவனுக்கு அவனுடைய வலிமை தெரியாத ஒரு ஆள். அவனுக்கு யாராவது சொன்னாதான் அவனால் செய்ய முடியும். அதனால்தான் கடவுளர் நிலைக்கு உயர வேண்டிய அனுமன் ராம பக்தனாகவே இருந்து விட்டு செத்தான். அப்ப நம் கையை, நம்மளுடைய திறமைகளை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைவோம். இதுல இந்த அடுத்தவங்க வாழ்க்கையில கையில் கொடுத்துவிட்டு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களாயா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குணம் எப்படி வருது அப்படின்னு உளவியல் சொல்லுதுன்னா, நம் வாழ்க்கையை நம் கையில் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தவர் கையில் கொடுக்கும்போது தான். நான் என்னுடைய சைக்காலஜி கிளாஸஸில் பையங்களெல்லாம் பார்த்துட்டு, பிள்ளைங்களை பார்த்துட்டு சில பேர்கிட்ட சொல்லுவேன், என்னடா உனக்கு நிறைய நல்ல திறமைகள்லாம் இருக்குது, ஏன் நீ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் அப்பா சரியில்லை சார் அப்படிமா. என்னடா உங்கள் அப்பா சரியில்லைன்ற? என் ஃப்ரெண்டு அப்பாலாம் பாருங்கள் சார், படிச்சுட்டு இருக்கும்போது அங்கங்கே ஆளை பிடிச்சார், அதை செஞ்சார் டக்குன்னு வேலைக்கு சேர்த்து விட்டார். எங்கள் அப்பா சும்மா வேஸ்ட்டு சார். இன்னும் சில பேர், சார் எங்கள் அம்மா சரியில்லை சார். நொய்யின்னு இந்த நேரம் பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கும், எதை படிக்க ஒன்றுமே. என் ஃப்ரெண்டு அம்மாலாம் பாருங்கள், என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் அது இதுன்னு சொல்லி அப்படியே மேலே ஏற்றி விட்டு, சார் எங்கள் அம்மா வேஸ்ட். இன்னும் சில பேர், என் குடும்பமே வேஸ்ட்டு சார், என் குடும்பமே வேஸ்ட். ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு போக்கில் தெரியுறாங்க, தேவை அது பாருங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் நான் பெற தொலைச்சிட்டேன். இன்னும் சில பேர், சார் நான் படித்த ஸ்கூல் வேஸ்ட்டு சார், அந்த ஸ்கூலில் படித்தவன் பாருங்க அவன் பூரா பயங்கரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. இங்கே பாரு அது ஒருத்தன் கூட உறுப்பு இல்லையே. இன்னும் சில பேர், எனக்கு வாட்சை வேற ஒன்றும் சொல்ல, ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வேற, எனக்கு வாட்சை அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை சார். என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அமைஞ்சாங்க பாருங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அவனை, எனக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க கீழே. இன்னும் சில பேர், சார் நான் இந்தியாவிலே பிறந்திருக்கக்கூடாது சார், நான் மட்டும் அந்த நாட்டில் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். இதுக்கு தான் சொன்னாங்க, சுட்டும் விரலால் எதிரியை குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடான்னு. இங்கே நான் சொல்ல வர்ற விஷயம், அடுத்தவங்க கையில் தங்க வாழ்க்கையை கொடுப்பவர்கள் எப்பவும் குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள். தன்னிடம் உள்ள திறமை 3 மடங்கு இந்த பக்கம் இருக்குன்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்துல் கலாம் போன்றவர்கள் இதே மாதிரி சூழ்நிலையில் சிகரங்களை தொட்டு இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் அவர்கள் தங்களை புரிந்து கொண்டு
ஒரே ஒரு இதோட முடிக்கிறையா. அதாவது திருவள்ளுவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். அவர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பையனை அதாவது குழந்தைய அவயத்து முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிறார். அவரை முன்னால எல்லாத்திலையும் முன்னால கொண்டு வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கரெக்ட். அடுத்தவங்க அப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அடுத்தவர் செய்ய வேண்டிய விஷயம் வாழ்க்கையில். ஆனால் அவன் அந்த மாணவன் அல்லது மகன் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று ஒரு பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்ற அந்த தகப்பனார் என்ன தவம் செய்தாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பாராட்டப்பட வேண்டும் என்றால் இவன் தன் வாழ்க்கையில் தன் கையில் என்பதை புரிந்து கொண்டவனால் தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களால் தான் இன்றைக்கு உலகம் உருண்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளில் இருந்து பலவிதமான விஷயங்கள் எல்லாம் தங்களை நம்பி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் தான். அடுத்தவரை நம்பி சென்றவர்கள் துணையாக ஒருவர் கூட வர வேண்டும். ஆனால் துணிச்சல் நடை போடுபவர்கள் எல்லாம் தன் கையை நம்புவர்கள் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி அன்புநாதன் ரொம்ப லாவகமாக சொல்லிட்டார். எல்லாம் பிறர் கையில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு அவர் ஒரு 2 பெரிய இடங்களை வச்சுக்கிட்டார். முதல்ல ஒரு போடு போட்டார், இவங்க வெற்றி பெறதாக இருந்தாலே அது எங்கள் கையில் தான் இருக்குன்ட்டார். நாங்கள் ஏதாவது ஒன்று சொதப்பணும்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஆனால் நாங்கள் சொதப்ப மாட்டோம், இப்போ எங்கள் கையில் தான் இருக்குன்ட்டார். அப்புறம் அதுக்கு 2க்கு உதாரணமாக ஒரு பக்கம் கர்ணனை கொண்டாடுறாரு. அவனுக்கு கண்ணன் எப்படி உதவி செய்ய வந்தான் அப்படின்னு அப்படி பெரிய பெரிய பாத்திரங்களை எடுத்துகிட்டு மகாபாரதத்தில் பாத்திரம், ராமாயணத்தில் அனுமனை கொண்டு வந்தார். நமக்கு விளங்கணுன்றதுக்காகத்தான். இந்த பாத்திரங்கள்லாம் சொன்னால் எளிதாக விளங்கிக்கிடும். அதை வச்ச ஓ அப்படி இருக்கோ அப்படி நம்ம நினச்சிக்கிடுவோம்ல, அதுக்காகத்தான். அந்த மாதிரிலாம் கொண்டாந்து ஒரு வழியாக அவர் கட்சியை நிறுத்தி வச்சிருக்கிறார். நல்லாவே செஞ்சிருக்கிறார். நல்லா செஞ்சால் தான் சிலருக்கு பிடிக்காதுல்ல. இப்போ அவர் நல்லா பேசிட்டார். இப்போ இந்த அம்மா என்ன செய்யலாம், ஐயா நான் கொஞ்சம் விவரம் இல்லாமல் வந்துட்டேன், இவ்வளோ விஷயம் அதில் இருக்குன்றது எனக்கு தெரியாது, அவங்க சொல்லிட்டாங்க போதும் அப்படியே தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னா நம்ம ஜனகணமன பாடிடலாம். ஆனால் இந்த அம்மா இருக்கிற வேகத்துக்கு அப்படியே இருக்க போது. வாங்க தாயி ரேவதி அம்மா வாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் புத்தக கண்காட்சிக்கு, புத்தக திருவிழாவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, புத்தக பதிப்பாளர்கள் சங்கத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் சபையை நிறைத்திருக்கின்ற ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு அருமையான தலைப்பை முதல்ல நல்லா புரிஞ்சிட்டு பேசணும். அது சேலை கட்டுறவர் தான் தலையை புரிஞ்சிருப்பாரு, அவர் வேட்டி கட்டுறவருமா இல்லைங்கய்யா. நல்ல டாக்டர், நல்ல அன்பானவர், பேருக்கு ஏத்தார் போல அன்புநாதன். எப்படி எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, நல்லவர், ரொம்ப அன்பு நிறைந்தவர். இன்றைய சூழலில் நம்முடைய வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலான்னு கேட்டிருக்கீங்க. அவர் வந்த உடனே ஆரம்பிச்சார், எதிரணியில் இருக்கிறவர்கள் பட்டிமன்றம் பேசுறது அவங்க கையிலா எங்க கையிலான்னு கேட்டார். நாங்க அதைத்தானே சொல்ல வரோம். எங்க கையில இல்ல, அது எதிரணியான உங்க கையில இருக்கு, ரசிகர்களான இவர்கள் கையில் இருக்கிறதுன்னு தான் நாங்க சொல்ல வரோம். பிறர் கையில தான் இருக்கு. அழகா பேசினார் ஐயா. கர்ணன் போர்க்களத்தில் யாரையும் நம்பி இல்லையே. முதல்ல கர்ணன் போர்க்களத்துக்கு ஒரு அரசனாக வந்து நிக்கிறதுக்கு யாரு காரணம்? துரியோதனன் அங்க தேசம் என்ற தேசத்துக்கு அரசனாக்கி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுனால தான்
இல்லாட்டியா வர முடியுமா? வர முடியுமா? எவ்வளவு திறமையான ஆளா இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இல்லாம வந்து நிக்க முடியுமா ஐயா? அதை உருவாக்கி கொடுத்தது பிறர் கையில தானே இருந்தது. எல்லாம் சரி, ஆனா நம்ம டாக்டர் அன்புநாதன் தான் உண்மையிலேயே எங்களுக்கு எப்படி அன்பா பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அனுமனை பத்தி பேசினாரியா, தங்கமா போச்சு இல்லையா? அனுமன் எல்லா கலைகளும் கற்றவன், எல்லா வித்தைகளும் தெரிந்தவன். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு என்னென்ன வலிமை இருக்கிறதுன்னு அவருக்கே தெரியாது. அதான் அவருடைய வீக்னஸ். என்னாச்சு, கடலை தாண்டி சென்று சீதை இருக்கிறாளான்னு தெற்கு திசையில பார்த்துட்டு வரணும். கடல் கரை ஓரத்துல வந்து நிக்கிறாரு. எப்படி இந்த கடலை தாண்டி நம்மளால போக முடியும்னு மலைச்சு போய் நிக்கிறாரு. ஆனா அவரால் எல்லாம் முடியும், அவர் கையில தான் இருக்கு. ஆனா அவருக்கு அது தெரியல. அப்போ ஜாம்பவான் என்ற அந்த தாத்தா அவர் வந்து சொல்றாரு, அந்த தலைவர் சொல்றாரு, அனுமனே உன்னுடைய வீரம் உனக்கு தெரியாதா? நீ நினைத்தால் இந்த வானம் அளவுக்கு உன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொள்ளவும் முடியும். மழை பெய்கின்ற போது 2 துளிகளுக்கு இடையே நனையாமல் போகிற அளவுக்கு உன் உருவத்தை நுட்பமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் என்று சொல்லி அவருடைய வித்தைகளை பற்றி அவருக்கே எடுத்து சொன்ன பிறகுதான் அனுமனுக்கு தாங்கிட்ட இருக்கிற சக்தி தெரிஞ்சுதான். சில நேரம் நம்ம வீட்டு பொம்பளைங்க நமக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆமா, கூறுகட்ட குப்பை. கண்டிப்பாங்க ஐயா, அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குல்ல. அப்படி சொன்னதுனால தான் அனுமனால அந்த கடலை தாண்ட முடிந்தது என்றால், அனுமனுக்கே அவருடைய பலத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை என்றால், நம் வாழ்க்கையில எல்லோருக்குமே நம் வாழ்க்கை என்பது பிறர் கையில் தான் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு படித்து இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க நினைச்சபடி படிப்பை படிக்க முடிகிறதான்னு கேட்டு பாருங்க. நல்ல படிக்கிற பிள்ளைகள், புத்திசாலியான பிள்ளைங்க, ஆனா குடும்ப சூழல் படிக்க விடாம பண்ணும். அப்போ ஒரு அடுத்தவங்க ஒரு அறக்கட்டளையில இருந்தோ எங்க இருந்தோ ஒரு உதவி செய்து கை தூக்கி விட்ட பிறகு அந்த பிள்ளைங்க அதை சொல்லி காட்டுறாங்க. அவர்கள் உதவியால் நான் படித்து இந்த நிலைக்கு உயர்ந்தேன்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பிறரின் துணை தேவைப்படுது. அப்படிதானங்கய்யா? அகரம் அறக்கட்டளையில இருந்து இப்ப 15வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அந்த ஆண்டு விழாவில் பேசியவர்கள் சொல்கிறார்கள், இந்த 15 ஆண்டுகளில் 51 மருத்துவர்களை இந்த அறக்கட்டளை மூலம் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்கன்னா, அதுல நல்ல படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவோ இருக்கலாம். ஆனா வீட்டில் உள்ள குடும்ப சூழல் படிக்க வழி இல்லை. ஆனா ஒரு அறக்கட்டளையில் இருந்து உதவி செய்து நீங்க படிக்க விரும்புற அளவுக்கு படிங்கன்னு படிக்க வைக்கிறார்கள் என்றால், அந்த உதவி அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறது. அதுல கல்லுடைக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, கரண்டே இல்லாத வீட்டில இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு. இப்படி மிகவும் பின்தங்கிய குடும்பங்களில் இருந்தெல்லாம் மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறாங்கன்னா பிறருடைய துணைதானே. நம்முடைய குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது சொன்னாங்க, நீங்கள் நம்முடைய குடியரசுத் தலைவராக வந்தது இந்த நாட்டுக்கு பெரும் பேரு என்று சொன்னபோது கலாம் ஐயா சொன்னார்கள், என்னை இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு உருவாக்கிய ஆசிரியர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால், அங்கதாங்க பிறர் கையில நம்ம ஆகிருக்குன்னு இல்லையா? ஒரு கடற்கரையில கொண்டு நிறுத்தி, அவர் படித்தது அங்கதானே ராமேஸ்வரம், கடற்கரையில் கொண்டு நிறுத்தி கடல் பறவைகள் பறக்கிறதெல்லாம் ஆசிரியர் காட்டுவாராம். எப்படி பறக்குது பாரு, அது ரெக்கைகளையும் வாலையும் பயன்படுத்தி எப்படி பறக்கிறது, எப்படி திசை திரும்புகிறது என்றெல்லாம் பறவையை காட்டி விமான தொழில்நுட்பத்தை என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அதனால் தான் எனக்கு விமான பொறியியல் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது என்று சொல்கிறார் என்றால், அப்படி உருவாக்கியது நம்முடைய பிறர் கையில தானே இருக்கு. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் தியாகம் செஞ்சு நம்மளை தூக்கி விடுவாங்க. அதெல்லாம் நடக்கும்ல ஐயா. இஸ்ரோவோட ஒரு விஞ்ஞானி கே சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நமக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான், படிச்சிருக்கோம். அவரு ஊர் தான் இந்த எழுதிட்டு இருக்காருல அடுத்தால, அவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விளைங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், மாந்தோப்புல மாங்காய்லாம் பறிச்சு அந்த வேலை பார்க்கிற குடும்பம். இவரை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அந்த நேரத்தில் சிவனுடைய அண்ணன் சொன்னார், தம்பி 2 பேரும் படிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் வசதி இல்லை, நான் என் படிப்பை நிறுத்திக்கிட்டு நான் வேலைக்கு போறேன், நீ ஒருத்தனாவது நல்லா படி என்று சொல்லி என் அண்ணன் செய்த தியாகம் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக உதவி செய்தது என்றால் அவருக்கு பிறர் கைதான்.
தான் உதவி இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். நடுவர் அவர்களே, இந்த புத்தக கண்காட்சி எடுத்துக்கோமே, நம்ம கையிலேயா இருக்கு? எத்தனை எழுத்தாளர்கள் அருமையாக எழுதுகிறார்கள், படைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த புத்தகத்தை பதிப்பித்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு பதிப்பகம் வேண்டும். பதிப்பகம் வெளியிட்டா மட்டும் போதாது, அதை வாங்கி படிக்கின்ற வாசகர் பெருமக்கள் இருந்தா தான் அந்த எழுத்துக்கு மரியாதை. என்றால் ஒரு படைப்பு வெளிவருவதற்கு பிறருடைய துணை வேண்டும். அவ்வளவு எதுக்கு? இந்த பாருங்க, வரிசையா எத்தனை கடை இருக்குன்னு. பாவு பூஜி, காலிஃப்ளவர், ஸ்பிரிங் ரோலு, எல்லா கடையும் இருக்கு. யாரை நம்பியா வச்சிருக்காங்க? அது நம்ம மொஜிட்டோ பஜ்ஜி. மொஜிட்டோ பஜ்ஜி மிளகா பஜ்ஜியா இருக்குமோ? மூக்குல வாடை ஏறு. அவளை அழகா போடுறாங்க. அவர் நினைக்கிறார் கடைக்காரர், நான் நல்லா சமைப்பேன், என் கையில இருக்குன்னு போட முடியுமா? வர்றவங்க புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்கங்கிற நம்பிக்கையில பிறரை நம்பித்தான் கடையை நடத்த முடியுதுன்னா எல்லாமே அப்படித்தான். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றம் யார் கையிலங்கயா இருக்கு? அடுத்தவங்க கையில தானே இருக்கு. இப்ப ராஜ்குமார் சார் வராரு, நல்ல பேச்சாளர் தான். இன்னைக்கு நம்ம அந்த பேச்சாளர்கள் பட்டிமன்றம் பேசுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யணும். பதிப்பகத்தார் சங்கத்திலிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து பட்டிமன்றத்துக்கு பேச வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மைக் செட் அருமையா உட்கார்ந்து அந்த சகோதரர்கள் அதை வழி நடத்துறாங்க. அவர் மூக்க பிடிச்சாருன்னா கதை முடிஞ்சது இல்ல. இப்போதைக்கு நம்ம பேசுறதுக்கு அவர் கையில இருக்கு, நம்ம பேசுறது இல்லையா? அப்படி இருந்தா தான் ஒரு பட்டிமன்றமே சிறக்க முடியும். ரசிகர்கள் கேட்டு நமக்கு ஆதரவு தரணும். அதை விட்டுட்டு நான் நல்லா பேசுவேன், என் கையில தான் பேச்சு எல்லாம் இருக்கு. ராஜ்குமார் வீட்டுல இருந்து தனியா பெரியோர்களே தாய்மார்களேன்னு பேசினாருன்னு வைங்க, வீட்டுல வச்சு உடனே அவங்க வீட்டம்மா போன் பண்ணிரும். அங்க இருந்து வேன் வந்து கூட்டிட்டு போயிரும். என் வீட்டுக்காரர் தனியாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூட்டு போயிருவாங்க. அவர் கையிலேயா இருக்கு? பிறர் கையில் இருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்து விடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள் கையில மட்டும் இல்ல, நம்ம எதிரிகள் கையிலும் நம் வாழ்க்கை இருக்கிறது. எதிரிகள் தான் நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் நாம் நம்முடைய இலக்கை தீர்மானிக்க காரணமாக இருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு வெற்றிகளும் நாம் யாருக்கோ நம்மை நிரூபிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறது தான் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது பிறருடைய கையில் தான் இருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்துடக்கூடாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, எல்லாம் நம்ம கையில இருக்கு. பணம் இருக்கு, காசு இருக்கு, யாரையும் நம்பி நான் இல்ல. அப்படி சில பேர் சொல்லுவோம்ல, யாரையும் நம்பி நான் இல்ல, என்கிட்ட அவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன ஆட்கள் சென்னையில மழை வெள்ளம் வந்து கொட்டி தீர்த்துது. ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்ல. பெரிய கோடீஸ்வரர், நிறைய பணம் இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இருக்கு, சோத்துக்கு வழி இல்லாமல் தவித்து நின்ற போது அரசாங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர்ல உணவு பொட்டலங்கள் போட்டாங்க. அதுக்கு போய் கையேந்தி நின்னாங்க கோடீஸ்வரர்கள். கையேந்தி நின்றார்கள், பிடிக்க முடியல, கேட்ச் பிடிக்காம விட்டாங்க, கீழே விழுந்துருச்சு சில பொட்டலங்கள். அங்க அந்த ஓரத்துல அந்த குழாய்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய ஏழை வீட்டு குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதை பெருக்கி கொண்டு வந்து அந்த வீடுகள்ல வந்து கொடுத்துருக்கு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு உணவு பொட்டலம். உடனே அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல தங்கம், கொண்டு வந்து கொடுத்துருக்கிய, இத நீயே உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல. கொண்டு போயிருக்கலாம், ஆனா எங்களுக்கு பசி பழகி விட்டது, உங்களுக்கு அது தெரியாது, அதனால கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று ஒரு சின்ன குழந்தை கொடுத்ததால் பல பெரியவங்களுக்கு சாப்பாடு கிடைத்தது என்றால் வாழ்க்கையில ஒருவேளை பசியாடுறது கூட நம்ம அடுத்தவங்க கையில இருக்கு. நடுவர் அவர்களே, 13 வயதுக்கு மேல படிப்பை தொடர முடியவில்லை, ஏழ்மை குடும்பம், பசி கஷ்டம் தாங்க முடியல, ஒரு சிறுவன் போனா, அப்படியே நடந்து போனா, அங்க ஒரு நாடக கொட்டகை இருந்தது. வெளியே போய் உட்கார்ந்து பரிதாபமா கண்ணுல உயிரை தேக்கி கொண்டு யாராவது ஒரு வாய் சாப்பாடு தருவாங்களான்னு உட்கார்ந்துருந்தான் ஒரு நாடக கொட்டகை வாசல்ல. அப்ப அந்த நாடகம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் குதிரை வண்டியில வந்தவர், தம்பி இங்க குதிரையை நிறுத்திட்டு போனா யாராவது களவான்ட்டு போயிடுறாங்க, நீ இந்த குதிரையை பாத்துக்கிறியா, நான் நாடகம் பார்த்துட்டு வந்து உனக்கு காசு தரேன்னார். சரின்ட்டா. குதிரையை விட்டுட்டு அவர் உள்ள போயிட்டாரு. அவர் நாடகம் பார்த்துட்டு வெளியே வராரு. அவரு குதிரை மாதிரியே இல்லை, அழகா தொடச்சு அந்த சேனம்லாம் தொடச்சு கழுவி நீட்டா இருக்கு. பார்த்து சந்தோஷத்துல பரவாயில்லையே, என் குதிரையை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி காசு கொடுக்க வேண்டியவர் பணமா கொடுத்தாரு. அந்த பையன் காசை எதிர்பார்த்தவன் கையில் பணத்தை பார்த்த உடனே பரவாயில்லையே, இது நல்ல தொழிலா இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்கேயே போய் உட்கார ஆரம்பிச்சான். ஒரு குதிரை நிறுத்தினவங்க பல பேர் குதிரையை விட்டுட்டு போனாங்க. இவன்ட்ட குதிரையை பார்த்து கொள்கின்ற வேலையை தொடர்ந்து பார்த்தான். நாடகங்களை பார்க்க ஆரம்பித்தான். அந்த கதைகளையும் காட்சிகளையும் ரசிக்க ஆரம்பித்தான், கற்றுக்கொண்டான். பின்னால் இந்த உலகத்தையே மகிழ வைக்கின்ற மாபெரும் நாடகங்களை படைக்கின்ற நாடக ஆசிரியராக உயர்ந்தார். அவர்தான் நாடக
ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் என்ற பெரியவர் என்றால் நம்ம கையில எல்லா திறமையும் இருந்தாலும் சூழல்கள் தான் நம்முடைய திறமையை வெளிக்காட்டுகின்ற தளத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட பிறரை நாம் போற்ற வேண்டும். நம் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க ஒரு காது வேண்டும். நம்மை பரிவோடு பார்க்க 2 கண்கள் வேண்டும். நம்மோடு கூட சேர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நடப்பதற்கு 2 காலடி தடங்கள் வேண்டும். இப்படி பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சான்றுகளை வச்சு தாங்க அதையும் முடிச்சுட்டாங்க. அனுப்புனாதான் தெரியாதனமா ஆஞ்சநேயரை பிடிச்சாரு. அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாத ஆளு. அவர்கிட்ட இருக்கிற திறமையை அறிமுகப்படுத்தினாலே ஜாம்பவான் தான். அதனால் தெரிஞ்சு பேசணும். பட்டிமன்றத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்கும். ஒரு கதையை முன்ன பின்ன பார்த்து தான் பேசணும். இவர் என்ன உதாரணம் எடுத்தாரோ அந்த உதாரணத்தை எடுத்து அடிச்சு விட்டாங்க. கடைசியாக ஷேக்ஸ்பியரை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு சான்று பலமாக நிற்குது அவர் கட்சி. பட்டிமன்றத்தில் இதுதான் விசேஷம். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் மறுப்பார். நம்ம அதில் ஒன்று இப்போ பொறுமையாக கேட்கணும். ஒருத்தர் சொன்ன, ஏன்னா நமக்கு தேவை இவர் ஜெயிக்கிறாரோ அவர் ஜெயிக்கிறாருன்றது விஷயம் இல்லை. நமக்கு அதில் ஞானம் கிடைக்குது. அதுதான் நம்ம முக்கியம். நமக்கு தேவை அறிவு தான். அதை பெறுவதற்கான வாய்ப்பு இது. ரொம்ப அருமையாக 2 கட்சி நின்றுக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்குமே அப்படின்றதுக்காக இன்னும் ஒருவருக்கு ஒரு சான்ஸு. வாங்க ராஜகுமார், வாங்க. அன்னை தமிழின் அருந்தவ புதல்வர், பட்டிமன்ற பிதாமகர், பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, காவல்துறை ஆணையாளர் அவர்களே, காவல்துறை அதிகாரிகளே, இந்த புத்தக திருவிழாவை தமிழ் திருவிழாவாக மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, பெரும் திரளாக அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் சாப்பிட்ட நிலையிலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கேட்டது தப்பாயா? அந்த பஜ்ஜி நல்லா இருக்கும் போல இருக்கு. அங்க இழுக்கதான் செய்யுது. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி வந்தாங்க. அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை என்ன பற்றி சொன்னாங்க. நான் வீட்டில் தனியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பேனா, கத்தி பேசிக்கிட்டே இருப்பேனா, பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பானா, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வண்டி வந்து என்னை இழுத்துட்டு போகுமா. இல்லை, அதாவது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரன் அதே தொழிலில் தான் இருக்காங்க. நீங்கள் இது என்ன, அவங்க கூட தான் நான் பட்டிமன்றத்துக்கு பல வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை நம்புனா ஆம்புலன்ஸ் வரைக்கும் நம்மளை கொண்டு போயிருவாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ பதறிட்டேன். என்னம்மா இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. எது வந்தாலும் சமாளிப்பேன் என்று எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதைத்தான் எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களும் சொன்னார்கள். அப்படி வாழ்ந்ததால் தான் இந்த இடத்தில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். எங்கிருந்து அதாவது இந்த பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அதிகம் யூடியூப் சேனல் பார்க்குறாங்கன்னு தெரியுது. ரொம்ப பார்க்காதுங்க, சிக்கல் வந்துடும். என்னென்னா, இப்போ சமீபத்தில் அகரம் ஃபவுண்டேஷனுடைய அந்த ஆண்டு விழா நடந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் 51 மருத்துவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்னு அந்த செய்தியை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது அவங்க பக்கத்துக்கு சாதகமாக அவங்க எவ்வளோ திருப்புறாங்க தெரியுமா? ரொம்ப ரசித்தேன். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவங்களே சொன்னாங்க, அந்த பிள்ளைகளுடைய வீடு கல் உடைக்கிற குடும்பம், கரண்டே இல்லாத குடும்பம். இங்க இருந்தெல்லாம் பிள்ளைகள் வந்தாங்க. ஆனா அந்த வீட்டு பிள்ளை கல்லை உடைச்சிக்கிட்டே கல்வி பயின்று இருக்கிறான். நீங்க கரண்டே இல்லாத வீட்டில் இருந்துகிட்டு படிச்சிருக்கிறான். பணம் இல்லை, பெற்றோர்களின் உதவி இல்லை,
சொந்தக்காரங்களுடைய உதவி இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவர்களிடம் இருந்தது, அதுதான் கல்வி. ஆகவேதான் அகரம் தேடி வந்து உதவி செய்தது. நீங்க எது இருந்தாலும் நம்மால் ஜெயிக்க முடியாது, ஆனால் கல்வி வைத்திருப்பவன் தோற்றதாக வரலாறே இல்லை. அதான் உண்மை. அடுத்தது அப்துல் கலாம். இப்ப எதையாவது சொல்லிட்டு அப்துல் கலாம்னு சொல்லிட்டா போதும்ல, இது அப்படி ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியரை அவருடைய நன்றி உணர்வு, பள்ளிக்கூட ஆசிரியர்களையும் தேடி போனார், கல்லூரி பேராசிரியர்களையும் தேடி போய் நன்றி செலுத்துறது அது தமிழனுடைய பண்பு. அதை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் பின்பற்றினார்கள். நான் ஒன்று கேட்குறேன், ராமேஸ்வரத்தில் தொடக்கப்பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவனை கடற்கரையில் போய் பறவைகளை பார் என்று காட்டினார். ஒரே ஒரு கேள்விதான், நிறைந்த மன்றம், கல்வி கற்றவருடைய மன்றம். அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் பறவைகளை காட்டினாரா, அந்த வகுப்புல உள்ள எல்லா மாணவர்களுக்கும் காட்டினாரா? ஒரு கேள்வி. அப்படியே இருக்கலாம். ஒரு கேள்வி. அப்ப வகுப்புல இருக்கிற இப்ப குறைந்தது அந்த காலத்துல ஒரு 30-40 மாணவர்கள் இருந்திருப்பார்ல, எல்லா மாணவர்களையும் அழைத்து வந்து பறவையை காட்டினார். எல்லோரும் பறவையை பார்த்தார்கள், அப்துல் கலாம் மட்டும்தான் பறப்பதற்காக பறவையை பார்த்தார். அதனால் அவர் கனவில் வெற்றி பெற்றார். அதனால் தான் சொன்னார், கனவு காணுங்கள்னு சொன்னார். தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்தால் அதுதான் கனவு என்று சொன்னார். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இன்னொன்னு, பட்டிமன்றம் பேசுகிறீர்கள், பார்வையாளர்கள் கைத்தட்டவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல, அந்த அவங்க பக்கத்துக்கு பாயிண்டா எல்லாத்தையும் அள்ளி விடுங்க. நான் ஒன்று கேட்கிறேன், இந்த தமிழ் பெரும் கூட்டம் என்பது எங்கள் தமிழறிஞர்களுக்காக வந்திருக்கின்ற கூட்டம், அது தமிழுக்காக வந்திருக்கின்ற கூட்டம். ஐயா, பட்டிமன்றம் 60 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கணவனா மனைவியாங்கிற தலைப்பு இருக்கு இல்லைங்க, அந்த தலைப்பு இந்த மண்ணில் தோன்றி 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. பட்டிமன்றத்தை எங்க இருந்த பட்டிமன்றம் தெரியுமா? இலக்கியவாதிகள் கையில் இலக்கியத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த பட்டிமன்றத்தை பாமரர்களின் வாழ்க்கையையும் பேச வைத்தவர் எங்கள் தமிழறிஞர். அதற்காக வந்திருக்கின்ற கூட்டம். நீங்க எல்லாத்தையுமே சென்றுறது. இதுக்காக ஒரு கட்சிக்கு தலை தீர்ப்பு எடுக்க மாட்டேன். இல்லையா? உண்மை, நான் உண்மையை சொன்னேன். மதுரையில வந்திருந்துகிட்டு உண்மையை சொல்லலன்னா எப்படி? ஆண்டவனே இருந்தாலும் நாம் உண்மையை சொல்லலாம் என்று நிரூபித்த மண் இந்த மண், எங்கள் தமிழின் தவப்புதல்வன். அதுக்காக சொன்னேன். நடுவர் அவர்களே, எழுத்தாளர்கள் புத்தக கண்காட்சி, எழுத்தாளர்கள் வாசகர்கள் வாங்கவில்லை என்றால் புத்தகங்கள் என்ன செய்யும் சொன்னாங்கல்ல. நான் ஒன்று கேட்கிறேன், நிறைய புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, எல்லா புத்தகங்களையுமா வாசகர்கள் வாங்குகிறார்கள்? எந்த எழுத்தாளர் மக்களுக்காக எழுதியிருக்கிறாரோ அந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை போட்டி போட்டு வாங்குவார்கள். இன்றும் புதுமை பித்தன் வாசிக்கப்படுகிறார், வாங்கப்படுகிறார். ஜெயகாந்தன் வாசிக்கப்படுகிறார், வாங்கப்படுகிறார். கல்கியின் பொன்னியின் செல்வன் எத்தனை ஆண்டுகள் கடந்தது, அதுவும் பிரபலமாக நிறைய விற்பனை ஆகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யார் வர வேண்டும் என்பதை அவருடைய எழுத்து தான் தீர்மானிக்கிறது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எல்லாத்தையுமே மேடம் அழகா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கர்ணன், அடேங்கப்பா, ஐயா சொன்ன உடனே அதுக்கு மறுப்பு சொல்றாங்களாம். ஏன்னா அவங்க தமிழ் பேராசிரியை, அதனால அவங்களுக்கு படிச்ச சிலபஸ்ல அது இருக்கு, அதனால சொல்லிடுறது. என்னன்னா கர்ணன் ஒண்ணு தெரியுமா? தன்னம்பிக்கையின் உதாரணம். பொதுவா நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் துணைங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வருஷப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒரு சிலருடைய உதவியாவது இருக்கும். ஆனா கர்ணனுக்கு மட்டும்தான் மாதா பிறந்த உடனேயே தொட்டியில் அந்த இதுல வச்சு ஆற்றுல விட்டுட்டாங்க இல்லைங்களா? அம்மாவின் உதவி இல்லை, தந்தை சூரிய பகவான் உதவி இல்லை, குரு வித்தைகளை கற்றுக் கொடுத்தார், சாபமும் கொடுத்தார். தெய்வம் எதிரணியில் நின்று அவனை கொல்வதற்காக நாள் குறித்து கொண்டிருந்தது. மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4ம் துணை இல்லாமல் தன்னம்பிக்கையாலும் உழைப்பாலும் தன்னுடைய கொடை திறமையாலும் உயர்ந்தவன் கர்ணன். அதை சொல்லியாச்சு. அடுத்தது இதாவது நம்ம அவங்க சிலபஸ்ல இருக்கு. அடுத்தது ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். ஷேக்ஸ்பியர், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவன். நிஜமாவே ஷேக்ஸ்பியர், அவங்க அந்த கதையை பாருங்க.
குதிரை நாடக கொட்டகைக்கு வெளியில அந்த சிறுவன் நிற்கிறான். ஒருத்தர் குதிரையை கொண்டு வர்றார். குதிரையை பார்த்துக்கப்பான்னு சொன்னார். சொன்னதை தானே அவன் செய்யணும். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த குதிரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எல்லாத்தையும் பண்ணி அவ்வளவு பளபளப்பா வச்ச உடனே குதிரையை பார்த்துக்க தான் சொன்னார். அவன் என்ன பண்ணான்? குதிரையை பராமரிக்க ஆரம்பித்தான். அப்ப அவனுடைய மதிநுட்பமும் உழைக்கும் திறனையும் அவரை கவர்ந்ததால் காசு கொடுப்பதற்கு பதிலாக நோட்டு கொடுத்தார், பணம் கொடுத்தார். அவன் அதோட நிப்பாட்டல. அவன் என்ன நினைக்கிறான்? புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். இந்த நாடக கொட்டகைக்கு குதிரை லாயம் எதுவுமே இல்ல, அதனால நாம் அதை உருவாக்குவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு குதிரையை பராமரிக்கக்கூடிய ஒரு ஷெட்டை உருவாக்கினான். அதோட நிக்கல, நாடக கொட்டகைக்குள்ளாலேயே போனான். நாடகத்தை பார்த்தான். ஆனால் பார்த்தது மட்டுமல்ல, நாடகத்தை படைக்கவும் செய்தான். அதுதான் இன்றைக்கும் உலக இலக்கியங்களில் யாரும் தொட முடியாத உச்சம் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள். அவ்வளவு எழுத்துங்கிறது இன்றைக்கும் வாசிக்கப்படுகிறது, சிலாகிச்சு மேடைகளில் நடிக்கப்படுகிறது, திரைப்படமாக எடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு ஜூலியஸ் சீசர்னு ஒரு நாடகம் இருக்குங்க. அந்த ஜூலியஸ் சீசர் சொல்றது மாதிரி ஒரு வாசகம் வரும். என்ன தெரியுமா? ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ போகாதேன்னு சொல்லுவான். அவன் நான் போவேன், நான் தைரியம் இருக்குல்ல. அப்ப ஒரு வார்த்தை வரும், கவர்ட்ஸ் டை மெனி பட் த வேலியன்ட் நெவர். I am like a northern star அப்படிம்பா. என்ன தெரியுமா? கோழைகள் செத்து செத்து பிழைக்கிறார்கள், நான் வீரன், வீரனுக்கு ஒரு முறைதான் சாவு என்று துணிந்து சென்றவன் இன்றும் வரலாற்றில் வாழ்கிறார். அதான் விஷயம். நீங்க என்ன எல்லா விஷயத்த என்ன தெரியுமா? வாழ்க்கையில நம் கையிலேங்கிறது தன்னம்பிக்கை, உழைப்பு, தைரியம், இது மூன்றும் தாங்க நம் கையில். இந்த வாழ்க்கைங்கிற வார்த்தை இருக்குல்ல, வெறும் 4 எழுத்து தான். ஆனா அது 5 பொருள் தருதுங்க. முதல் எழுத்து வா, நம்மை வா என்று அழைக்கிறது. முதல் எழுத்தையும் 2வது எழுத்தையும் சேர்த்தா வாழ், வாழ் என்று நமக்கு நம்பிக்கை தருகிறது. அப்போ ஒரு கேள்வி வரும், எப்படி வாழ்றது? அதனால்தான் கடைசி எழுத்து இருக்கு பாருங்க, கை, கைகளால் உழைத்து வாழ் என்று வழிகாட்டுகிறது. அப்போ ஒரு கைகளால் உழைக்கும் போது நாம எப்படி இருக்கணும்னா, அதுலயே வருது வா இக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கைகளால் உழைத்து வாழ்ந்தாலும் உன்னுடைய வாக்கை காப்பாற்றினால் நீ உயரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி இதெல்லாம் ஓகே. கடைசியில நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பாருங்க, வா கை என்று வரும். வாகை என்றால் வெற்றி என்பது பொருள். 4 எழுத்து வார்த்தைக்குள் வாழ்க்கைக்கான பொருளை சொன்னதுதான் தமிழின் சிறப்பு. நீங்க இப்ப நம்ம பேச்சாளர்கள் இருக்கோம், பேசுறோம். ஆனா உலகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பாராட்டப்பட்டவர் கிரேக்கத்தினுடைய டமாஸ்தனிஸ் என்பவர். ஆனா அவர் வாழ்க்கையை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்குங்க. ஆரம்பத்தில் அவருக்கு திக்குவாய், சொந்தக்காரங்க எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கான், உன்னால ஒன்றும் முடியாது, சொந்தக்காரங்கள்ட்ட பேச முடியல, சொத்தை கூட அபகரிச்சுட்டான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? திக்குவாய் தானே இது எல்லாத்துக்கும் பிரச்சனைன்ட்டு என்ன பண்ணார்? வீட்டுக்குள்ள போய் கதவை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனார். இந்த கூழாங்கற்கள் இருக்குல்ல, அதை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு வாயை உள்ள போட்டுக்கிட்டு என்ன பண்ணார்? சத்தமா கத்தி பேசினார். புத்தகங்களை படிச்ச கருத்துக்களை எல்லாம் சத்தி பேசினார். அப்புறம் வெளியே வந்தார். கடற்கரையில அலைகள் அடிக்கிற இடத்துல அலைகளின் சத்தத்தை விட தன் சத்தம் உயர்வா இருக்கிறது, கத்தி பேசினார். அது பரவாயில்ல, மலை ஏறிக்கிட்டே கத்தி கத்தி பேசினார். என்ன ஆச்சு தெரியுமா? எந்த திக்குவாய் அவருக்கு சிக்கலை உருவாக்குனதோ அவருடைய உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் முயற்சியினாலும் திக்குவாய் மாறி உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றார்னு சொன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல என்ன ஆகும் தெரியுமா? பல பேர் அடுத்தவங்களை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. என்ன பண்ணுவான்? மாப்பிள்ள நான் இருக்க, மாப்பிள்ள தைரியமா நீ எல்லாத்தையும் செய்வோம், கடைசி நேரம் காலவாரிடுவான். கடைசி நேரம் காலவாரிடுவான். மேடம் இருக்காங்கல்ல, நான் ஒன்று கேட்குறேன். இவங்க கல்லூரியில் பேராசிரியையா இருக்கிறாங்க, பேராசிரியா இருக்காங்க. மாணவர்கள் தேர்வுக்கு போகாங்கன்னு வச்சுக்கோங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் பயப்படாதடா, உன் வெற்றிங்கிறது உன் கையில் இல்லை. பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் பேப்பரில் இருக்கு. முன்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் பேப்பர்ல இருக்குடா, இல்லைன்னா திருத்துற என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? தைரியமா படிச்சு பாஸ் பண்றதுக்கு உள்ள வழியை பாருன்னு சொல்லுவாங்களா? அப்படிங்கிறத உங்க கைத்தட்டல் முடிவு பண்ணணும்.
இங்க ஐயா ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன் ஐயா. நம்ம என்ன இருக்குன்னு தெரியுமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஆனால் முன்னேற்றத்தால் பொறாமைப்பட்டவர்கள் எப்போதும் நம்மை அழிப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்க. எங்க ஊர்ல ஒரு தெருவோரத்தில் ஒரு தள்ளு வண்டி வச்சு சாதாரணமா சின்ன சின்ன டிஃபன், இட்லி மாதிரி சாயந்தரம் டிஃபன் கொண்டு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா வித்து 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 கொஞ்சம் மார்க்கெட் படிச்சு டேஸ்ட் நல்லா இருந்தனால கூட்டம் வந்துடுச்சு. அதுல கிடைச்ச காசை வச்சு ஒரு சின்ன கொஞ்சமா இடம் வாங்கி ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சான். சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சு அது பிக்கப் ஆக ஆரம்பிச்சு 10 வகையான தோசை எல்லாம் போட்டார். கூட்டம் வர ஆரம்பிச்ச உடனே ஏற்கனவே ஹோட்டல் நடத்தினவங்க எல்லாம் இவன் மேல பொறாமப்பட்டான். ஒரு நாள் நடந்ததுங்க, இரவு நேரத்தில் மொத்த ஹோட்டலையும் தீ வச்சு எரிச்சிட்டான். அதிகாலையில கடை திறக்கிறதுக்கு வந்து பார்த்தவர் துடிச்சு போயிட்டார். அப்படியே ஊரே வேடிக்கை பார்க்குது. அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்தவர் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சார். எரிஞ்சு கிடக்கிற அந்த கறிக்கட்டைக்கு உள்ளால போனார். உள்ள போயிட்டு அந்த எரிஞ்ச அந்த பலகை கரகரன்னு இருக்கல ஒரு பலகை எடுத்தார். என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சோன்னு எல்லாரும் பார்த்தாங்க. எடுத்து ஒரு சாக் பீஸ் எடுத்து என்ன எழுதினார் தெரியுமா, கடை வழக்கம் போல் நாளையிலிருந்து செயல்படும்னு எழுதினார். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடூன்றும் களிறு. போர்க்களத்தில் களிறு யானை இருக்கிறது, அம்புகளை எல்லாம் தாங்கும். அப்படியே விழுந்த நேரத்தில் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு மீண்டும் தைரியத்தோடு போராடும். அதுதான் நம் வாழ்க்கை. தன்னம்பிக்கையோடு போராடுகிற போது நம்மை வீழ்த்த நினைப்பவர்களும் நம்மை வாழ்த்துவார்கள். நம் வாழ்க்கை நம் கையில். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையான சொல்லியிருக்காரியா சில செய்தி. ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டிய பாடம். நம்ம பல்கலைக்கழகங்கள்லையும் கல்லூரிகள்லையும் இது நடத்துகிறாங்க. மேடையில் கொண்டாந்து 2 பேர் அடித்து தூள் படுத்திருக்காங்க. எப்படி ஒரு சம்சாரம் விரட்டி விட்டுட்டான். அதான் விஷயம். அங்கே அவன் ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே உட்காந்துருந்தான். உட்காந்துக்கிட்டு இருந்த மட்டும் சொல்லிட்டாவா, இந்த ஜோலியை பார்த்துக்கிட்டே தெரியாது, வெறும் பிள்ளை பார்த்துக்கிட்டே தெரியலான்னு பார்க்குறியா? வேலை பார்த்தா தான் பிள்ளையை கஞ்சி குடிக்க முடியும். ஊருக்கு ஓடு அப்படின்ட்டான். இது வேலைக்கு பார்க்க போடுன்னு. அவன் கிராமத்திலேருந்து நாங்கள் போனோம், அந்த கிராமத்துக்கு பார்க்கறதுக்காக போனோம். நாங்கள் போன நேரம் மூடிவிட்டாங்க. அழைச்சிட்டு போனவங்க சரியாக கூப்பிடாமல் போயிட்டாங்க. அங்கே இருந்து நாங்கள் போன ஞாபகம் இல்லை. நீ போனியா? அந்த ஏரியாவை பார்த்தான். அந்த வீடுக்குள்ளே போகல, வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏரியாவை பார்த்தோம். அந்த தெருவிலே இருந்தோம், கொஞ்சம் நேரம் இருந்தோம். அந்த நடந்த இடத்துலையாவது கொஞ்சம் இருப்போம் அப்படின்னு. அவன் கடைசி விரட்டி விட்டுட்டான். விரட்டி விட்டவன் தான் அவன் இது இங்கிலாந்தில் வந்து லண்டனில் வந்து நாடகக்கோட்டையில் வேலை பார்த்தான். அப்படி முன்னேறினாயா அவன் அப்படின்னு அந்த வரலாற்றை எடுத்து வச்சு நல்ல செய்தி சொல்லியிருக்கார். அருமையான செய்தி. அதுக்கு கடைசியாக திருக்குறளையும் கொண்டாந்து சான்று விட்டுருக்கார். இவ்வளவு தெளிவாக இருக்க, இதை வச்சு ராஜாணி என்ன செய்ய போகிறாரு? வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மதுரை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, பப்பாசி அமைப்பை சார்ந்த முருகன் அவர்களே, மேடை அலங்கரிக்கின்ற மதுரை மாநகரத்தின் காவல் ஆணையர் ஐயா லோகநாதன் அவர்களே, மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே மிகச்சிறப்பாக கொஞ்சம் ஆஃப் பண்ணி ராஜ்குமார் அவர்கள் பேசினார். பரீட்சையில் எழுதும்போது பேராசிரியர் என்ன சொல்லுவார், உன் கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி தான் அனுப்புவார் அப்படின்னா. ஆனால் அவரும் பேராசிரியர், இவரும் ஆசிரியர், இங்கிலீஷ் வாத்தியார், நானும் ஒரு வாத்தியார். மார்க்கு போடுறது பையன் கையில் இருக்கா ஆசிரியர் கையில் இருக்கா? ஒரு ஏதாவது ஒரு மூடில் இருந்தானா 8க்கு 5 போடுவார். போடுறாங்களா இல்லையா? இதில் இருக்கிறதெல்லாம் பேராசிரியர்கள்.
ஆனால் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பட்டிமன்றம் பேசுகிற நேரமே யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான், ஐயா கையில் தான் இருக்கு. இருக்கு. அவர் எப்போ பெல் அடிக்கிறாரோ போய் உட்காரணும். என்னங்க அதானே கரெக்டு? அவர் சீக்கிரம் அடிச்சிட்டாருன்னா சீக்கிரம் போயிடணும். இப்போ நம்ம பேசுகிற நேரமே ஐயா கையில் இருக்கு. இதுக்கு ஷேக்ஸ்பியர் குதிரையை குளிப்பாட்டின கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? குதிரை மேய்ச்சாருன்னா புல்ல மேய்ச்சான சரி, குதிரையை குளிப்பாட்டினவன்லாம் ஷேக்ஸ்பியர் ஆயிட்டானா? உலகத்தில் ஒரு குதிரை தான் இருந்துச்சா, இல்லை ஒருத்தன் தான் குளிப்பாட்டினா? என்னென்ன நடந்திருக்கியா உலகத்தில்? இதில் வாழ்க்கையை பிரித்து மேய்கிறார். வாழ்க்கை, வாகை, வாக்கை. வாக்கை காப்பாற்றினால் வாகை சூடலாம். அவன் பீகாரில் வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கான். 65 லட்சம் பேர் வாக்கை எங்க போச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு பார்த்துக்கங்க. உங்க வாக்கு உங்க கையில இல்லை, அவங்க கையில இருக்கு. நாங்களே நொந்து கிடக்கோம். இவர் வாழ்கை, வாக்கை. இந்த வாத்தியார்களை விட்டா பிரச்சனையே இதுதான். என்னத்தையாவது சொல்லி அதான் வகுப்புல ஒரு பையில இருக்க மாட்டேங்க. ஹோட்டல்ல தீ வச்சுட்டு போயிட்டானா அவன் கறிக்குட்டை எடுத்து எழுதுனாலாம். ஒழுங்கா இருந்த ஹோட்டல்ல தீ வச்சிருக்கான், இன்னொருத்தன் கையில வந்து சிக்கி இருக்கு. அவன் அதை திரும்ப சரி பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். என்ன பேசுறாருன்னே தெரியல. அப்துல் கலாம் ஐயாவுக்கு பறவையை காட்டியது ஆசிரியர் இல்லை. நீங்க வரலாறு அக்னி சிறகுகள் சரியா படிச்சீங்கன்னா தெரியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு படிக்க போனோம். அந்த காலத்தில் மேல் படிப்பு ராமநாதபுரத்தில் தான் இருந்தது. அப்போது அவங்க அப்பா இவர் போகிறதுக்கு யோசித்தார். அவங்க அம்மாவும் தடை பண்ணாங்க. இப்போ அவங்க அப்பா கூட்டு போய் ராமேஸ்வரம் கடற்கரையில் வானத்தில் பறக்கிற பறவையை பார், அது திசை தெரியாமல் எங்கெங்கோ பறக்கிறது, திரும்பவும் தன்னுடைய கூட்டை தேடி வருகிறது, அது மாதிரி நீயும் பறந்து போய் திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். சொன்னது அவங்க அப்பா. இதை சொல்றது சரி. ராஜ்குமார் வந்தோடனே ஒன்று சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களா? அடுத்தவர்களை எதிர்பார்ப்பது வாழ்க்கை அல்ல, எது வந்தாலும் நாமே சமாளிப்போம் என்று எதிர்கொள்வது தான் வாழ்க்கை சொன்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இப்போ ராஜ்குமார் வீட்டில் ராத்திரி 10 மணிக்கு 2 ரவுடி பயல்கள் வந்து வாசலில் நிற்கிறாங்க. ஏன் ராத்திரி எதுக்கு பகல்லே வரட்டும். நான் ஏதோ ஒரு பொருள் அந்நேரம் ராஜகுமார் மனைவிட்ட என்ன சொல்லணும்? நாமே நம்ம எதிர்கொள்வோம், அடுத்தவரை எதிர்பார்க்க கூடாது, நாம் தான் செய்ய வேண்டும் சொல்லணுமா இல்லையா? ஆமா. 100க்கு எதுக்கு போன் பண்றீங்க? எதுக்கு போன் பண்றீங்க? ஐயா நாங்களே பாத்துக்கிறோம் ஐயா, காவல்துறை வராதீங்க. நான் யாரு? குதிரையை குளிப்பாட்டினவன். எங்க இருந்தியா வந்தீங்க? ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடுத்தால எதிர்பார்த்து கிடக்கிறோம். இது மாதிரி பேசி ரொம்ப அநியாயம். அது நிறைய விஷயம் இருக்கு. அவர் அன்புநாதன் சார் எங்களையெல்லாம் அவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. மாதத்துக்கு ஒரு தடையாவது நானும் ஐயாலாம் போய் அவர்கிட்ட கையை கொடுப்போம். ஏன்னா அவர் தான் இந்த நல்ல மருத்துவம் தருவார், நல்ல மருந்துகள் தருவார். நாங்கள் கொஞ்சமாவது நடமாடுறோம்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். நாங்களே அவரை நம்பி தான் இருக்கோம். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்களே உங்களுக்கு பல்ஸ் பார்த்துக்கன்றார். பல்ஸ் பார்த்து என்ன பண்ண, எப்படி முடியும்? இதில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. கோழி இறை தேட சொல்லி தருகிறது குஞ்சுகளுக்கு, சொன்னாரா இல்லையா? கோழி இறை தேட சொல்லி தருகிறது, அதுக்கு பிறகு குஞ்சு தானா போய் சாப்பிடும். அந்த குஞ்சு அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்றது அவன்ல முடிவு பண்ணுவான். 2 சொந்தக்காரர் வந்தோடனே கழுத்தை நெரிச்சு சிக்கன் 65 ஆக்கிடுவாங்க. அது இருக்கிறது இல்லாததுமே ஒருத்தன் கையில் இருக்கு. என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள்ங்க, இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகள் இருக்கு, முயற்சி இருக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில் இருக்கா, மற்றவங்க கையில் இருக்கா? இப்போ இந்த கோரிப்பாளையம் ரோட்டில் வண்டி ஓட்டுறதே உங்கள் கையில் இருக்கா? முதல்ல கோரிப்பாளையம்னு இருக்கா? அடுத்த வருஷம் அழகர் வந்தார்னா இது வர்ற ரோடே இல்லையா, வேற ரோடுன்னு சொல்ல போறாரு. அவர் வந்த ரோடு இது இல்லை. அமெரிக்கன் காலேஜே காணோம், ஏரியா பூரா நொறுங்கி கிடக்கு. இது நம்ம கையிலயா இருக்கு?
இப்போ நாங்களே வண்டி ஓட்டிட்டு போகிறோம். இப்போ காவல்துறை என்ன செய்யுது, இனிமேல் இந்த பக்கம் போகாதே. நம்ம சார் நேற்று வரைக்கும் இதில் வந்தேன் சார், அது நேற்று, இன்னைக்கு இது அடைச்சாச்சு, இந்த பக்கம் போ சொல்கிறீங்களா இல்லையா? நாங்கள் ரோட்டில் வர்றதே உங்கள் கையில் இருக்கியா, எங்கள் கையில். அதில் ஐயா அவர்கள் அந்த நம் கையில்ன்றதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னார். அதாவது இந்த அணிக்கு மொத்தம் 3 பேர் பேசியிருக்கிறாங்க, எங்கள் அணிக்கு 2 பேர் தான். ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்கிறாங்க 8 வருஷம் கழிச்சு. முன்னாடி 4 ஸ்லாப் இருந்தது, இப்போ 2 ஸ்லாப் ஆயிடுச்சு. ஒரு 8 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இது நம்ம கையில் இருக்கா அவங்க கையில் இருக்கா? சார் தங்க விலை 10,005 ரூபா 1 கிராம். 1972 ஒரு பவுன் 250 ரூபாய்க்கு விற்றுருக்கு சார். 250 ஃபார் 8 கிராம்ஸ். 8 கிராம் 250 ரூபா. இன்னைக்கு 10,005 ரூபா 1 கிராம். இன்னும் 1 வருஷம் போனால் போயிடும். வாங்குறவங்களாம் இப்பயே வாங்கிக்கோங்க. இந்த விலையேற்றம் மாற்றம் உங்க கையில் இருக்கா யார் கையில் இருக்கு? ட்ரம்ப் திடீர்னு 50% வரி கொடுத்தாரு, போட்டாரு. இதனால இந்தியா நெருக்கடியில் இருக்கு. திருப்பூர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில் திரும்பி வருது. இது யார் கையில் இருக்கு? தூத்துக்குடியிலேருந்து கடல் உணவு நிறைய இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பி விட்டதை பாதியிலேயே திருப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அனுப்பி விட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? திருப்பூரில் இருக்கக்கூடிய பல ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு உற்பத்தி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் தொழில் நம்ம கையில் இல்லை, அவன் போடுற டாக்ஸில் இருக்குன்னா இதுதானே நிலைமை. ட்ரம்ப்புக்கு எந்நேரம் என்ன புத்தி வரும்னு அவருக்கே தெரியாது, யாரை எங்க சேர்ப்பாருன்னு தெரியாது. இவ்வளவு சிக்கல் இருக்கு. இவங்க நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னுங்க, நம்ம ஊர்லங்க நிறைய வளர்ந்தவர்களை பற்றியெல்லாம் பேசினாங்க. ஐயாவும் பேசினாரு, நீங்கள் முன்னேறலாம் முன்னேறலாம்னு. சிவாஜி கணேசனை விட ஒரு பெரிய திறமசாலியான நடிகர் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனை தேடி தேடி போய் பார்த்து பொங்கல் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார். இது யாருன்னா பெருமாள் முதலியார்னு ஒருத்தர். சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் நடிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம். பெண் வேஷம் போட்டே நடிச்சிருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து பராசக்தின்ற படத்தில் 1950களில் அவரை கொண்டாந்து நடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் படமே எடுத்துட்டாங்க. ஒரு 5000 அடி வரைக்கும் எடுத்துட்டு ஏவிஎம் நிறுவனம் போட்டு பார்க்குது. பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை. இந்த பையன் சரியில்லை, ஒல்லியாக இருக்கான், கதாநாயகனுக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பெருமாள் முதலியார்ன்றவர் மட்டும் இல்லை, இவன்தான் இந்த படத்தின் கதாநாயகன் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. சொன்னதும் இல்லாமல் சிவாஜி கணேசனை கொஞ்ச நாள் வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து உடம்பு கொஞ்சம் குண்டாக வச்சு ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எல்லாம் திரும்பவும் படமாக்கி பராசக்தியை கொண்டு வந்தார். இந்த படம் வந்ததற்கு காரணம் சிவாஜி கணேசன் வந்த பிறகு பெரிய ஆள் ஆயிட்டாரு. நான் முதல் படத்தின் வாய்ப்பை உறுதியாக தந்தது யார்? பெருமாள் முதலியார். பெருமாள் முதலியார் இல்லை என்றால் சிவாஜி கணேசனே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படின்னா அது யார் கையில் இருந்தது? பெருமாள் முதலியார். நீங்க எல்லாரும் கேட்டு ரசிச்ச பாட்டு ஒன்று இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை பாடுனது யாரு? எம்எஸ் விஸ்வநாதன். முகமது பின் துக்ளக்னு ஒரு படம். இந்த படத்தை, இந்த பாட்டு டைட்டில் சாங்கில் வரும். இந்த படத்தில் இந்த பாட்டை பாடுறது எம்எஸ்வி தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் நடித்தார், அவர் தான் டைரக்டும் பண்ணார், அவர் விரும்பினார். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார். இது இஸ்லாமிய பாட்டு, எனக்கு இது சரியாக பாடலைன்னா பிரச்சனை வந்துடும், நான் மியூசிக் போடுறேன், நீங்கள் முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வைங்க, அப்படி அவர் வரலைன்னா டிஎம்எஸ்ஸை பாட வைங்க அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கிறாங்க. ஷோவுக்கு இவர் தான் பாடணுன்றது விருப்பம். கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறார், சோ ராமசாமி சொல்லியிருக்கிறார், இங்கே பாருங்கள் எம்எஸ்வி ஒன்றும் வேண்டாம், 3 பேரை எழுதுவோம், டிஎம்எஸ், முகமது ரஃபி, எம்எஸ்வி, திருவுளை சீட்டு போடுவோம், நீங்களே எடுங்க, யார் பேர் வருதோ அவர் பாடட்டும். அவர் பாவம் அப்புறாணி மனுஷன், திருவுளை சீட்டு போட்டு 3ஐயும் குலுக்கி எம்எஸ்வியே எடுத்துருக்கிறாரு. எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு. பாருங்க பாடுங்கன்ட்டார், பாடிட்டார்.
அதுக்கு பிறகு சொன்னாரா 3 ஷீட்லேயும் ஓம் பேர் தான் எழுதினேன். மூணுலையும் ஓம் பேர் தான் எழுதினேன். நீ என்ன பண்ணுவ? ஆனால் எம்எஸ்வியின் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத பாடலாக இன்றைக்கும் அது இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒருவர் நினைத்தால் இது மாதிரி செய்ய முடியும். எந்த காலத்திலையுமே நாம் மற்றவர்களை நம்பித்தான் இருக்க முடியும். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு சந்திர கிரகணம் தானுங்க. இது எதனால் வருது? சந்திரனால் வருதா? அறிவியல் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க. அது பாட்டுக்கு இருக்கு, அது இங்கே இருக்கு, சூரியன் இங்கே இருக்கு, அந்த வெளிச்சம் இங்கே பட்டு நமக்கு வெளிச்சம் வருது. கிரகணம் எப்படி வருது? இதுக்கு நடுவில் பூமி உள்ளே போயிடுது. போகுதா இல்லையா? கிரகணம்ன்றது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி போகிறதால் வருவது. பூமி சும்மா இருக்க மாட்டாம நடுவில் போய் நின்று சந்திரனுக்கு வருகிற ஒளியை மறைத்து பூமியில் படுகிற ஒளியை சந்திரன் வாங்குவதால் தான் இன்னைக்கு சிவப்பு நிலா தெரியும்ன்றாங்க. நம்ம ஊர் இருக்கிற நிலைமையில் இப்போ ஒரே மேகமாக இருக்குது. தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சால் 11 மணிக்கு பாருங்கள். அப்படின்னா கிரகணம் வருவதே சந்திரன் கையில் இல்லை, இடையில் இருக்கிற இன்னொரு கோளாகிய பூமியின் கையில் இருக்கிறது என்றால் பூமியில் வாழ்கிற நம் வாழ்க்கை எவர் கையில் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நிறைய ஐயா ஒரு அருமையான திருக்குறள் சொன்னார். கமிஷனர் ஐயா வினைவலியும் மாற்றான் வலியும் தன் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், அந்த குறள்லாம் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. காவல்துறையில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி திருக்குறளை சொல்லுகிறது, அதுவும் சிரிச்ச முகமா சொல்றது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் முழு நிகழ்ச்சியிலையும் நான் மேடையில் இருக்கிறேன்னு பெருந்தன்மையாக இருப்பது பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு 1008 வேலை இருக்கும். இன்னைக்கு அவரை அனுமதிச்சிருக்காங்க இருக்குல்லங்க. அவரே சொல்றாரு, அந்த குரலே அவங்க அணிக்கு உள்ளது இல்லை, எங்க அணிக்கு உள்ளது. ரெண்டுக்குமே இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால அவரே நடுவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் இந்த ஆண்டு பிசிக்ஸ்க்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. பிசிக்ஸ்க்கு அவர் பேர் ஜெஃப்ரி ஹிண்டன். அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். இதை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிறது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்களா, சின்ன பிள்ளை பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் வரும், யூடியூப்லலாம் வருது. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரியெல்லாம் அது வரும். பாரதி பாஸ்கர் மாதிரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயா வாய்ஸ்லேயே ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஐயா மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி போட்டுருவாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அடுத்து வரப்போவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், AGI. அதுக்கு அடுத்து வரப்போவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ASI. 3 வரப்போகுது. இது வந்துருச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதான். 2030க்கு உள் பலர் பார்க்கிற வேலைகளை ரோபோக்கள் கையில் எடுத்துக்கொள்வது. நான் சொல்லலை, அந்த ஜெஃப்ரி ஹிண்டன் என்கிற நோபல் பரிசு பெற்றவர் சொல்கிறார். இது என்ன ஆகும் என்றால் பணக்காரர்களை மேலும் பணக்காரராக்கும், ஏழைகளை மேலும் ஏழையாக்கும் என்று அவர் பயப்படுகிறார். உலக அரங்கிலே இதுதான் நடக்கப் போகிறது என்று பயப்படுகிறார். பலரது வேலை வாய்ப்பு பறிபோகும் என்கிறார். படித்தோடனே வேலை உங்களுக்கு கிடைச்சிரும்னு இன்னைக்கு நம்புகிறோம், ஆனால் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலை. இப்படி இருக்கிற உலக சூழலே வித்தியாசமாக இருக்கும்போது நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம். ஆனால் எனக்கு என்னவோ, நாங்கள் பெற்ற அனுபவம், என்னை விட மிகச்சிறப்பாக படித்தவர்கள் நிறைய உண்டு. நான் இவ்வளவுக்கு தமிழ் படிக்கலை. இவர் இங்கிலீஷ் வாத்தியார் மாதிரி நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலை. நான் காமர்ஸ் தான் படித்தேன், இதே அமெரிக்கன் கல்லூரியில். ஆனால் ஏதோ ஒரு அது முன்வினை நற்பயன்னு நினைக்கிறேன். ஐயாவை சந்தித்து அவரோடு கூட இருந்ததால் தான் நானும் ஒரு பேச்சாளரானேன். நான் என்னவோ பெரிய பேச்சாளராக வந்துட்டேன். நான் இன்றைக்கு மேடைக்கு இருப்பதற்கு ஒரே காரணம் ஐயா அவர்கள் தான் என்பதால்
அதை வச்சு மட்டும் நான் தீர்ப்பா சொல்லலை. யாராவது ஒரு பெரியவரை நீங்கள் அணுகினால் உங்கள் வாழ்க்கை மாறும். அதான் வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு அரசருக்கே சொன்னார். நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம், ஆனால் உண்மையில் அது பிறர் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போறியா? பெரியவர்களே, 8:30 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாமா? 9 மணி அதுக்குள்ளே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் முடிச்சிருக்காங்க அவங்க. 8:35 ஏன் இதில் 8:37, 9 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன். சரி, 2 கட்சியும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுருக்குறீங்க. நீங்கள் உற்சாகமாக பார்க்கலாம். ஒரு காரியம் பார்ப்போமே. இந்த 2 பேருடைய பேச்சு கேட்ட பிற்பாடு ரொம்ப குழப்பிலாம் விட்டுருக்காரு. ராஜா வந்து அடிச்சிருக்க வேகம் இருக்கு பாருங்க, பயங்கர குழப்பம். உண்மை தானே அது? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்போ நகைக்கடை இருக்குது, அந்த நகைக்கடை வந்துருக்கு. நகைக்கடையை பற்றி பேசுனாங்க இல்லையா? நகை விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான் பொம்பளைய நகை வாங்கிறதுக்கு. அவர் பில்லு போடுறாரு, வரிசையாக போடுறாரு. பில்லு போட்டுட்டு முதல்ல என்னமோ ஒன்று மொத்த விலை அன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை போடுறாரு. போட்டுட்டு அதை 8ஆல் பெருக்கிறாரு. பெருக்கி முடிச்ச பிற்பாடு எண்ணத்தையே ஒன்றை கூட்டுறாரு. அப்புறம் திடீர்னு ஒன்றை கழிக்கிறாரு. அப்புறம் ஒன்றை கூட்டுறாரு. இது என்னங்க அப்படின்னு கேட்டால் அதுங்க சேதாரம் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். சேதாரம்னா என்ன சேதாரம்? இல்லை, நீங்கள் வாங்கின நகை இருக்கே, அந்த வகையை செய்கிற போது சேதாரம் ஆகிடும் தங்கம். அது சரிங்க, சேதாரம் ஆகட்டும். ஆனால் சேதாரம் என் கையில் இருக்கணும். நம்ம அது காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்கறது நான். அந்த சேதாரத்தை கொடுத்துருங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் நகை வாங்கிக்கிடுவீங்க? சொல்லுங்க, இந்த ஜென்மத்தில் நகை வாங்கிக்கிடுவீங்களா? இவர்கிட்டயே போய் போகிறோம். அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டிலே கூட்டிகிட்டு போய் இந்த கதை தான் ஆச்சு, யாராக இருந்தாலும் அது முடியாது, அவர் சொல்கிறது தான் அப்படின்னா நகை வாங்க போகிற இடத்துல என்ன கதி நடக்குது? யார் கையில் நம்ம சிக்கியிருக்கோம்? நகைக்கடைக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கதை. அப்படி தானே தெரியுது நமக்கு. அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னங்க? அப்படி யோசித்து பார்ப்போமே. நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம். படிக்கும்போது கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுகிறோம். இப்போ நம்ம மருத்துவமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க இங்கே. அவங்க மருத்துவர் தானே, மருத்துவமாக இருக்காங்க. அவங்க வந்து இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நேரத்தை செலவழித்து வந்து உட்கார்ந்து கேட்குறாங்க பாருங்கள். அப்படின்னா அவங்களும் தேர்வு எழுதுகிறாங்க, நம்மளும் தேர்வு எழுதுகிறோம், அதே தேர்வு. ஆனால் நமக்கு போடும்போது 100க்கு 32ன்னு போடுறாங்க. அவங்களுக்கு போடும்போது 100க்கு 98ன்றாங்க. இந்த வேறுபாடு என்னால் வந்துச்சு? நான் எடுக்கிற மார்க்கு என்னால் வந்துச்சா, அவங்க எடுக்கிற மார்க்கு அவங்களால வந்துச்சா? சொல்லுங்கய்யா. நம்ம படிக்கிற படிப்புக்கு நம்ம படிப்புக்கு நமக்கு மார்க் போட்டிருக்காங்க, அவங்க படிப்புக்கு அவங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு பக்கம் நான் சில சமயங்களில் நம்ம சில காரியங்களை யோசித்து பார்க்குறோம். இல்லை அப்படின்னு நம்ம விதியை நிர்ணயிக்கிற ஆள் நாம தான் அப்படின்னு நமக்கு தோணுது. நம்ம படித்தா தானேயா அழுதழுது யார் பிள்ளை பெறணும்? அழுதழுது நம்ம வீட்டில் சொல்கிறாங்களே, அழுதழுது அவள் தாண்டா பிள்ளை பெறணும், படிடா ஒழுங்கா, நீ படித்தா நீ முன்னுக்கு வருவேன். அது வேணா உண்மை.
அப்படின்னா நமக்கு என்ன தோணுது? நாம் எழுவதோ விழுவதோ யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. அப்படித்தான் புத்தர் சொல்றார். புத்தர் சொத்து போகிறத இழந்துட்டு ஓடாரு. அவனை மாதிரி தியாகிகள்லாம் நம்ம முடியுமா? ஒரு ராஜா, அழகான மனைவி, இப்போ வாழ்க்கையை அதுக்கு தானே தேடிக்கிட்டு தர்றோம். அழகான மனைவி, அழகான வீடு, பெரிய வசதி புத்திரம் எல்லாம் இருக்கு. ஆனால் அவ்வளையும் வெறுத்துட்டு ஓடி போயிட்டான் அந்த ஆள். ஓடி போய் ஒரு மரத்தடியில் போய், ஒரு போதி மரம் மரத்தடியில் உட்காந்து எல்லாவற்றையும் திறந்துட்டு இது ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த ஆள். அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஞானம் வந்து சேருது. அப்போ அவர் சொல்றாரு, தானே தனக்கு கேடு இழைப்போன். ஒருத்தன் தனக்கு கேடு வருதுன்னா யாரால வருது? ரோட்டில் நான் போய்கிட்டே இருக்கேன், திடீர்னு போய் காவல்காரன் அப்படி வராரு அப்படின்றாரு. என்ன நிறுத்துங்க வண்டியை. ஏன்? நீங்கள் உண்மையில் வந்திருக்கீங்க. அப்போ உண்மையில் போனது யாருடைய தப்பு? நம்ம தப்பு தானே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சிருக்கணும். இந்த ரூட்டில் போகலாமா? இப்போ நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், சார் நான் வெளியூர் தெரியாமல் வந்துட்டேன். அவர் கொஞ்சம் ரொம்ப விவரமான ஆள். அவர் சரி வண்டியை உருட்டிக்கிட்டே அப்படி ஓரமாக போயிருங்க, இனிமேல் ஓட்டிக்கிட்டு போகாதீங்க. அவர் ஒரு தங்கமான ஆள், நம்ம வீட்டு பிள்ளை தானே அவர் அப்படின்னு சொல்கிறவர் இருக்கா? இல்லை ஓரங்கட்டியா ஓரங்கட்டியா. அப்போ இப்போ யார் கையில் இருக்குது? ஓரங்கட்ட சொல்கிறார்ல, அவர் கையில் தான் இருக்குது. ஒன்றும் கதை முடியாது. நான் சொன்ன ராஜா சொன்னார் பாருங்க, இங்கேருந்து போன வண்டி கப்பல்கள் போகிறான், எங்கேருந்து திரும்பிச்சு போயிட்டு நம்ம திருப்பூர் எந்திரிக்கிறது இப்போதைக்கு கஷ்டம். எந்திரிக்கிறதுன்றது இனி இப்போதைக்கு முடியாது. அதில் அவர் பொம்மாத்து பண்ணுறதை பார்த்தா என்னுடைய நண்பர் இருந்தார். யார்? நம்ம தலைமை அமைச்சரை என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்தில் கையை வச்சுனான்னு அர்த்தம். என்ன போல் நடக்க போகுது இன்னொரு விளையாட்டு அப்படின்னு போச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மை சுற்றி இன்னொரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ அங்கிட்டலாம் நம்ம போக வேண்டாமையா, சுற்றி கித்தி நமக்கு தெரியுது நான் தாண்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம வீட்டில். நமக்கும் நாம தான் பரீட்சை எழுதணும் அப்படிலாம் எல்லாம் நினைக்கிறான். அதெல்லாம் சத்தான். இப்போ இப்படி வச்சு பார்ப்போமே, அதிகாலையில் எந்திரிக்கிறோம். இப்போ எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, பல்லு அதது அப்பப்போ போதும் உங்ககிட்ட இருந்தது போயா அப்படின்னு. நீ என்ன அண்ணன் நம்ம மனைவியா கட்டின பட்டு அப்படி இருக்கிறதுக்கு போயா அப்படி உதிர்ந்துருது. பல்லு போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? நேரம் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ இப்போ டாக்டர் கையில் நம்ம பல்லு இருக்குது, நேரம் அவர்கிட்ட போயிட்டோம். அவர் கேட்குறாரு, என்ன பேஸ்ட்டு போடுறீங்கன்றாரு. நம்ம ஒரு கியாம்புயான்னு ஒன்று சொல்கிறோம். அப்படியா? அவருக்கு சில ஏஜென்சி இருக்குது. அவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காரு. அவர் அதை சொல்லிடுறாரு, சாம இன்னும் போத போடுங்கன்றார். அது இங்கே இல்லை, அது ஹரியானாவில் செய்கிறாங்க. அந்த பேஸ்ட்டு தான், அந்த ப்ரெஷ் தான். இப்போ நீங்கள் மாற்ற முடியும்னு சொல்லி அதெல்லாம் முடியாதுங்க, நான் இதுதான் போட முடியும்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொன்னால் பல்லு போச்சு நிரந்தரமா. விடியா இந்த ஆள் இல்லைன்னு இன்னொரு ஆள்கிட்ட போய் பார்க்குறாம்னா அவரும் அந்த ஏஜென்டில் தான் இருக்காரு. முடியாது, போச்சு. சரி பல்லு மட்டும் தானே அப்படி? சரி கண்ணு தகராறாகி போச்சு. எங்களுக்கு வயது ஆக ஆக இந்த கூத்து அடிக்குதுல, கண்ணை யார்கிட்ட போய் பார்க்குறது? பல்லுக்கார்ட்ட போக முடியுமா? அவர்கிட்ட போய் இன்னொன்று சொல்கிறாரு, இது நம்ம கையில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி தான் இந்த கதிக்கு ஆளாயிட்டேன்
கண்ணு தெரியலையா அப்படின்னு ஒன்று என்ன செய்யார், அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார். அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு டாக்டர் இருக்கார். நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போனோம்னா எவ்வளோ பெருசாக இருக்கையா, இந்த ஆஸ்பத்திரி பாருங்க, நம்ம பெரிய அரசு ராசாசி மருத்துவமனை என்ன பெருசாக இருக்குது. இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருது, அங்கிட்டு போனால் இங்கிட்டு வருது. அதில் ஒரு ஆள் 2 ஆளாக உள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு அம்மா வண்டியை வச்சுக்கிட்டு நிற்குது. அந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்க்குது. நம்மளையா பார்க்குது, நம்மளையா பார்க்குது, பார்க்குது. பைய பார்க்குது, பைய பார்க்குது, பார்க்குறோம்ல. அப்புறம் அப்புறம் அப்படின்றாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன அப்புறம் தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம் யோசித்து பாருங்க. யாரோ ஒருவரை சார்ந்து இருக்கிறோம்ன்றது தெரியுது இல்லையா? அதனால புத்தர் சொன்னார், வாஸ்தவம் தான், தானே தனக்கு கேடு இழைப்போன்னு சொன்னார். அது உண்மை. ஒரு பக்கம் பார்த்தா உண்மையா தெரியுது. ஆமையா, நமக்கு நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறவ நாம தான் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த விதியை சுற்றி சுற்றி இன்னொருத்தர் வந்துக்கிட்டு இருக்கானே, இன்னொரு நாள் ஊட வர்றானே, அது எப்படி பிடிக்க முடியலையே, நம்மளால் முடியலையே. சரி, இதுதான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா தலையில் எண்ணெய் வைக்கணும். பல்லு பரிசுக்கு தான் இப்படி ஆகிப்போச்சா, தலைக்கு குளிச்சுட்டு குளிக்க போகிறோம். குளிக்க போனால் சோப்பு போடணும். வீட்டில் பார்த்தா நமக்கு ஒரு சோப்பு, வீட்டுக்காரம்மாவுக்கு அதெல்லாம் நீ தானே போடு. நம்ம ஒரு சோப்பு வச்சுருந்தோம்னாக்கும் இது நீ தானே போடு, நாறுது. ஆனால் அந்த சோப்பு நமக்கு மணக்குது, நாம் போடுற சோப்பு நமக்கு மணக்குது. அந்த நமக்கு மணக்கிற சோப்பு அந்த அம்மாவுக்கு நாறுது அப்படின்றது. அதுக்கடையில் கீழே இருக்க பையன் இருக்கான பேர், அவன் சோப்பா போடுறேன் நீங்க அப்படின்னு அவன் என்னத்தையோ வச்சு ஒன்று போடுறான், குழைச்சி போடுறான். அவன் ஒவ்வொருத்தருக்கும் குளிக்கிறதுக்கு போனாலே இதெல்லாம் எங்கடா இருந்து வருதுன்னா மும்பையிலேருந்து வருதுன்றான், இல்லை பஞ்சாப் அங்கே போனான்றான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மருந்து வகைகளாக்கள் பூராமே அங்கே போயிடுச்சு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சரிங்க, இதுதாங்க விட்டுருவோம், வேண்டாம். வாங்க, காலையில் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணும்ல, வீட்டில் தண்ணி போட்டோம்னா என்ன செய்யறது? டேய் மோட்டரை போட்டீங்களான்றான். அவன் சின்ன பையன் சொல்கிறான், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ தானே போட்டுக்க. அப்புறம் நான் போய் மோட்டரை போட்டு அந்த மோட்ரு ஓடுனா தான் தண்ணி வருது. திடீர்னு மோட்ரு ஓடுது, தண்ணியை காணோம். ஏன் இல்லை, அங்கே வற்றி போச்சு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? பக்கத்து வீட்டில் யார்கிட்டயா ஒருத்தட்ட, ஏன் தண்ணி கொஞ்சம் ஒரு 2 வாளி கொடுங்க, வாங்கிக்கலன்னு. அப்போ தண்ணிக்கு யாரையா நம்பிக்கை தான் இருக்கும், யாரையா நம்பிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம சொல்கிறா, இடுப்பெல்லாம் வலிக்குது. அவள் முடிவு பண்ணிட்டா, ராத்திரியே முடிவு பண்ணிட்டா, நாளை காலையில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. இடுப்பெல்லாம் வலிக்குது, செத்து போகலாமான்னு வருதுன்றான். நம்ம உடனே நீ சாகாத, உனக்கு பதில் நான் செத்து போயிடுறேன், சாகாத தாயி அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் எதையாவது வாங்கிட்டு வாங்கன்றான். அப்போ இப்போ எங்கே போக வேண்டியிருக்கு? நம்ம அவன் ஹோட்டல்னு சொன்னோன்னு நம்ம வீட்டு போயிருக்கா பாருங்க, ஒரு குறி குதிச்சு நான் வர்றேன், அங்கனே நீ ஆர்டர் பண்ணு, நான் அங்கனே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ காலை சாப்பாட்டுக்கு யாரை நம்பி இருக்கா? வீட்டில் காய்கறி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிராமத்தை நம்பி இருக்கோம். கிராமத்திலேருந்து காய்கறி வந்தால் தானே நமக்கு கதை நடக்கும். நல்ல அரிசி பொங்கணுமையா? நம்ம ஊர் என்ன சீரக சம்பாவா? எல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம ஊரில் இருக்கு. நம்ம ஊரில் இறங்க மாட்டேங்குது, நமக்கு எல்லாம் ஆந்திராவில் வருது. ஆந்திராவிலிருந்து வருது எல்லா அரிசி, ரேகாந்தத்தெல்லாம்
அப்படி சும்மா பார்த்தா அதுவும் இந்த இது போடுறான், பிரியாணி போடுறான் பாருங்க. இப்போ நம்ம ஊரில் அண்மை காலத்தில் பெருத்தது எது? பிரியாணி கடை தான். இரவு பகல் எந்நேரம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சரி பிரியாணி தான். சும்மா மணக்குது. சாப்பிட்டாலும் தீரலை அவனுக்கு. ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஆச்சரியங்க, 2 மணி. ஆனால் என்ன சொல்கிறா, அப்படியா ஒரு வெட்டுவோம் அப்படின்னு பக்கத்தை கட்டு சொன்னான். என்னத்தை கண்ணா, இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை. போடியா 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 அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, நல்ல சாப்பாட்டுக்கு நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? திண்டுக்கல் பிரியாணி தான். மதுரையில் பிரியாணி வாங்கியிருக்காருங்க, திண்டுக்கல்லேருந்து வருதாயா பிரியாணி? பிரியாணிக்கு ஒரிஜினல் எது? திண்டுக்கல் தான். அந்த தண்ணிக்கு அப்படி இருக்கு, அந்த ஆடு அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று வச்சுருக்குறாங்க. அப்போது எதை எடுத்தாலும் சரி. இங்கே சரி, பையனுக்கு திருமணம் வச்சுருக்கோம், பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், எங்கே போய் எடுக்கிறீங்க? நம்ம ஊரில் எத்தனை கடை இருக்கு, அதுக்குள்ளே நம்ம வீட்டு போக மாட்டேன் சொல்கிறா. ஏயா யோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொட்ட இந்த சனியங்கிட்ட சொன்னாலும் கத்தும் அப்படின்னு நம்மக்கிட்ட நம்மளையே இந்த சனிக்கிட்ட சொன்னாலும் கத்தும் அப்படின்னு சொல்லுதாயி. நான் தான் இருக்கேன்ல, நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லுண்ணா. இல்லை உன்கிட்ட சொல்லவே பயமாக இருக்குது, இருந்தாலும் என்னமோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்ன சொல்லு நீ விஷயம் என்ன? இல்லை நம்ம பொண்ணு வீட்டாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம அப்படியே பொடிநடையா காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா விலை ரொம்ப குறைச்சலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னங்க உண்மை அப்படிதான் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம்னா நல்ல சேலையாக வாங்கலாம். அப்படியே நம்ம தெரியலையம்மா, காஞ்சிபுரத்துக்கு போகணும்ன்றியா? சரி யோசித்து பார்க்குறோம். சரி ஒரு 2-3 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்டா கடவுளே, இப்போ புக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருக்கும். சரி வா கிளம்புக்கிட்டு அவ்வளோதான். ஒரு 2-3 நாளைக்கு ஜம்முன்னு போயிட்டு அங்கன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்த உட்பாடு இருக்குன்னு பிறகு பின்னாடி இருக்கு புரட்டாசியும் கார்த்திகைன்றாங்க. ஆனால் போய் ஒரு சேலை துணியை வாங்கணும்னா காஞ்சிபுரத்தை வாங்கணும், வேஷ்டி வாங்கணும்னா திருப்பூர்காரர் பிடிச்சிக்கிட்டார். ராமராஜ் திருப்பூர்காரர் பிடிச்சிக்கிட்டார். அப்புறம் இங்கே ஒரு பையன் வேற வச்சிருக்காரு சட்டியில். இப்போ இந்த பாருங்க என் தம்பி இந்த அவர் பிள்ளை இந்த இடத்துல ஒரு பை இருக்குது, வேஷ்டியிலே பை இருக்குது. இப்போ அந்த மாதிரி வச்சுட்டாங்கல்ல. அப்போ எங்கே இருக்குது? உடுத்துற துணிக்கெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஏன் இவர் புத்தர் அப்படி சொன்னார்னா, அந்த காலம் கார்ல் மார்க்ஸ் அப்படி எழுதுறான், செல்ஃப் கண்டெய்ன்டு வில்லேஜ். நம்முடைய கிராமங்கள் இருக்கு, அது வந்து எல்லாம் தன்னிறைவானது, எல்லாம் அங்கனே கிடச்சிச்சு. அங்கிட்ட கண்டு போல விடிய காலம் எந்திரிச்சானா, இப்போ நான் ஹரியானாவை நம்பிக்கிட்டு இருக்கேன் பேசுக்கு. ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சான் நம்ம ஊருக்காரு, அதிகாலையில் ஒரு 4:30 மணி 5 மணி 6 மணி கூட 5 மணி 6 மணிலாம் கிடையாது, 5 மணி எந்திரிச்சுனானா பிள்ளை அப்படியே வரப்புலையே நடந்து போய் ஒரு ஆலமரத்தை பார்த்து, ஒரு வேப்ப மரத்தை பார்த்து, ஆளும் மேலும் பல்லுக்கு உறுதின்னு ஒரு குச்சியை ஒடிச்சு அங்கனே தானே நமக்கு மண்ணுக்கிட்டே வந்து பக்கத்தில் ஒரு முடாம்பு கிடக்கும் அல்லது ஒரு கிணறு இருக்கும், குப்புன்னு உள்ளுக்குள்ள குளித்து பாட்டு நிம்மதியாக வந்துக்கிட்டு இருந்தான். துண்டை எடுத்து இப்படி மேலே போட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு வருவான், காஞ்சிக்கிட்டு வருவான். அங்கனே துவைச்சிடுவான், அதை துவைச்சி குளிச்சு பிடிச்சி காஞ்சி வந்து சேர்ந்தான். அது அந்த காலம். இப்போ முடியுமோ? முடியாது. அப்படின்னா என்னங்க, என்னதான் சொல்ல வர்ற? நீ இங்கிட்டும் விட மாட்டேங்கிற, அங்கிட்டும் விட மாட்டேங்கிறனா நாம் என்ன செய்கிறோம்யா? இந்த 6 திருக்கன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி வாழ்க்கை சுழலுக்குள்ளே குதிக்கிறோம். நீச்சல் அடிக்கிறவங்க யோசித்து பாருங்க. நாம் குதித்தாலும் சரி, ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் சரி, நடுவில் ஒரு குழி இருக்கும், அதில் சுழல் ஆரம்பமாகுது. ஆனால் இந்த குழி மறையாது லேசில், அதை சுற்றி 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 ஒரு வட்டம் போய்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
ஒரு வட்டம் அதை சுற்றி 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 மேலே போய் கப்புன்னு ரெண்டும் மறைஞ்சிடும். அது மாதிரி நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு தான் குதிக்கிறேன். நான் குதித்த போது தான் எனக்கு தெரியுது, அந்த குதியில் ஏகப்பட்ட சுழல்கள் இருக்குது. அது அப்படியே சுற்றிக்கிட்டே 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 போகுது. போயிட்டு நான் அழிகிற போது என்னை சார்ந்த அந்த சுழல்களெல்லாம் மறைஞ்சு போயிடுது. கடைசியாக இது என்ன ஆகுது, வானத்திற்கு கீழே இருந்து நடக்கிற காட்சிகளை எல்லாம் ஒரு ஞானி பார்த்தானா, இவையெல்லாம் மாயை மாயை மாயை. சூரியனுக்கு கீழே நடக்கிற அத்தனையும் மாயைன்னு சொன்னானா அந்த ஞானி. அது மாதிரி நாம் நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறவர்கள் நாமவும் இருக்கிறோம், நம்மை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் விட்டுட்டு இது எதுக்காக சொல்ல வர்றான்னா, உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த பலரையும் ஆண்டவன் படைத்திருக்கிறான். இறைவனுடைய படைப்பில் நாம் இத்தனை பேரும் சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. நான் என்னையே பெருமையாக நினைத்து கொண்டு வாழ்க்கையை முழுமையாக முடித்து விட முடியாது. இந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல. நான் என்னை பெரிதாக நினைக்கிற பொழுதே என் மனைவி என்னோடு கூட இருக்கிறார். அவள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை, பிறராயாச்சு. எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் இது முடிந்து விடுவதில்லை. என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்த ஒருபாடு அவர்களுக்கு பிள்ளைகள் வர்றாங்க, மனைவி வர்றா. ஆக எல்லாம் ஒரு வட்ட சுழல் சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கு. நம் விதியை நிர்ணயிக்கிறவர்கள் நாமவும் இருக்கிறோம், பிறராகவும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே ஒருகை ஓசை ஒரு நாளும் ஒலிப்பதில்லை, இருகை ஓசை தான் ஒலிக்கும். அதனால் பெரியோர்களே, நாம் பக்கத்து வீட்டாரை பார்த்து அவர்கள் துன்பத்திற்காக இறக்கப்படுவோம். பக்கத்து இருப்பவன் துன்பத்தை பார்த்து அழுகிறவன் புண்ணிய மூர்த்தி என்று பாரதி சொல்லுவான். புண்ணிய மூர்த்தியாக இருப்போம். நாம் சுயநலவாதிகளாக இல்லாமல் புறநிலையும் சேர்த்து வாழுகிற மக்களாக வாழ்வோம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சி இத்தனை திறமையாக இருந்த கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்ற அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் வாழ்த்தும் வணக்கமும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.